Praise the Lord. பட்டிமன்றம் பிரதர் Malan. பிரதர் இந்த வேளையிலும் பட்டிமன்றம் ஒன்று கூட கடந்து செல்கிறோம். வல்லமையாக நாங்கள் கேள்வி பதில் நிகழ்ச்சி இந்த நேரத்திலே நடைபெறுகிறது. ஆனாலும் இன்றைய நாளிலே விசேடமாக பட்டிமன்றம் ஆரம்பிக்கிறோம். சகோதரன் சகோதரன் மகேந்திரன் ஐயா தொகுப்பாளராக பொறுப்பெடுப்பார், வழிநடத்துவார். நாங்கள் ஆயத்தமாகவும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவிப்போம். இந்த பட்டிமன்றம் தலைப்பு ஒளி ஒளி வருகின்ற பொழுது இருள் விலகி விடுகிறது. அந்த இருள் எங்கே போகிறது? ஆமேன். அதுதான் இன்றைய நாளிலே பட்டிமன்றம். எங்களுடன் ஊழியர்கள் இணைகிறார்கள். வேதாகமத்திலிருந்தும் எடுத்து வருவார்கள், பொதுவான மறுமொழியையும் எடுத்து வருவார்கள். அந்த வகையிலே கர்த்தர் வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். இந்த வேளையிலும் ஒரு மைந்தன் ஐயாவை வரவேற்போம். பிரைஸ் தி லார்ட் ஐயா. Praise the Lord, brother. Praise the Lord. ஆமென். இந்த வேளையிலும் இணைந்திருக்கிறோம் உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறோம். எங்களுடன் சகோதரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து மாலை வேளையிலும், சகோதரர் மகேந்திரன் ஐயா விக்டோரியா பிரிட்டிஷ் கொலம்பியாவிலிருந்து அதிகாலை வேளையிலும், காலை வேளையில் எங்களுடன் பாஸ்டர் ஆண்டன் ராசநாயம் அவர்கள் இணைந்திருக்கிறார். டொரண்டோ கனடாவிலிருந்து பாஸ்டர் ஞானவண்ணன் இணைந்திருக்கிறார் டொரண்டோவிலிருந்து. அந்த வகையிலே உங்கள் எல்லோரையும் வரவேற்றுக் கொண்டு சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் வானொலி கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற மறு ஒலிபரப்பை கேட்க போகின்ற ஒவ்வொரு சார்பிலும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இணைய போகிற ஒருவரையும் கர்த்தர் தாமே நேரத்துக்கு இணைத்து வழிநடத்துவாராக. பாஸ்டர் வானர் அவர்கள் முனைவாரன விசுவாசிக்கிறோம். இந்த வேளையிலும் ஒரு மகேந்திரன் ஐயாவிடம் ஒப்படைப்போம், வழி நடத்துங்கள். காட் பிளஸ் யூ. ஆமேன். 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 இன்றைய நாளிலே சங்கமா வானொலியிலே பட்டிமன்றம். இந்த பட்டிமன்றத்தின் தலைப்பு, நாங்கள் லைட் போடைக்க இருள் போகின்றது. அந்த இருள் எங்கே போகின்றது? அதாவது இரவு நேரங்களில் அறையிலவே லைட்டை போடும் பொழுது அந்த இருள் டக்குன்னு போய்விடுது. அந்த இருள் எங்கே போகின்றது? ரெண்டாவது கேள்வி, உங்களோட ஹோலில் உங்களோட மேசையிலே சோஃபாவுக்கு கீழே இருள் இருக்கின்றது. அப்படியானால் இந்த வெளிச்சத்தில் இருந்து கொண்டு அந்த இருள் ஏன் அதுக்குள்ள இருக்கின்றது? 8 நிமிடங்கள் ஒருத்தரும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் முதல்ல ஜெபம் பண்ணுவோம். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, சங்கமா வானொலி நிலையத்திலே இந்த பட்டிமன்ற நிகழ்ச்சியை சுவாமி உமது பாதபடியிலே வந்திருக்கிறேன் ஐயா. உமது ஊழியக்காரர் அநேகர் வந்திருக்கிறார் சுவாமி. வேதாம ரீதியில உலகக்காரின் ரீதியிலே விட சொல்ல கத்தாவே வந்திருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஐயா, நான் கற்றுக்கொள்ற நேரம் ஆண்டவரே, இந்த பட்டிமன்றத்தில் அநேக காரியங்களை வேதாகமத்தின் மூலமும் உலக சிந்தனைகள் மூலம் கற்றுக்கொள்ள ஒரு நேரத்தை தந்தீரே அந்த சுவாமி. அந்த கிருபைக்கா நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, இந்த நேரத்தில் ஒரு பிரசன்னம், ஒரு வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் மூடட்டும். சங்கம வானொலியை மூடட்டும். கலந்து கொண்ட ஊழியர்கள், கலந்து கொண்ட பிள்ளைகள் எல்லோரும் பிரசனத்தால் மூடி கத்தாவை நீர் வழிநடத்த வேண்டுமாக ஜெபிக்கும் ஐயா. இன்றைய நாளில் சுவாமி நடத்துகின்ற இந்த பட்டிமன்றம் உமது நாமம் ஒன்றை மகிமைப்பட்டும் ஆண்டவரே. இந்த வார்த்தையில் விதைக்கப்பட்ட கிருபை செய்ய வேண்டுமாக எல்லாம் அல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமென். ஆமென். இன்றைய நாளிலே பட்டிமன்றத்தின் தலைப்பு, அறையிலும் போது சூய் போடும் பொழுது வெளிச்சம் வர இருளாக, இருள் எங்கே போகின்றது? முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, நீங்க ஹோல் இல்ல மேசைக்கு கீழே இருள், சோபாக்குள்ள இருள், ஆனா வெளிச்சம் இருக்கு, அதே நல்ல இருள் இருக்கு. இந்த கேள்வி 8 நிமிடங்கள் ஒருத்தன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய முதலாவது வந்து பாஸ்டர் ஞானவண்ணன் தான் முதலாவதா வந்திருந்தார். நாங்கள் அவருடைய என்ன கூறுகிறார் என்பதை கேட்போம். அதற்கு பிறகு பாஸ்டர் ஆண்டன் ராசன் வருவார். நாங்கள் முதலாவது பாஸ்டர் ஞானவண்ணன் அவர்களை அழைப்போம். பட்டிமன்ற தலைப்பிலே முதலாவதாக பிரைஸ் லார்ட் பாஸ்டர் ஞானவண்ணன். பிரைஸ் தி லார்ட் அங்கிள். நான் பேசுகிறது கேட்கிறதா? அருமையாக கேட்கின்றது. ஆமென். ஆமென். நன்றி. தேங்க்யூ. உங்களுடைய அழைப்புக்கு நன்றி. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. அருமையான ஒரு ஜெபம் செய்தீர்கள். நான் ஆரம்பிக்கலாம் தானே? ஆமா, உங்களுக்கு 8 நிமிடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. 8 நிமிடங்களுக்குள் உங்களுடைய விவரத்தை சொல்லுங்கள். ஆமென். சரி.
அந்த 8 நிமிடங்களுக்குள் ஆண்டவர் படைத்த இந்த பெரிதான வெளிச்சத்தையும் அவருடைய படைப்பையும் சுருக்கமாக சொல்லும்படியாக எனக்கு சொல்லிக்கிறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதை விளங்கப்படுத்த வேண்டியவர் பரிசுத்த ஆவியானவர். நான் பேசுகிற வார்த்தைகள் ஒலிவயமாக உங்கள் மத்தியிலே வந்தாலும் உங்கள் இருதயத்துக்குள்ளே சுமந்து செல்ல வேண்டியவர் பரிசுத்த ஆவியானவர். ஆகவே கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து இந்த வார்த்தைகளை உங்கள் இருதயங்களில் பதிய பண்ணுவாராக. உலக பிரகாரமாக நாங்கள் இதுக்கு பதில் அளிக்க வேண்டுமே ஆனால் சயின்டிஃபிக்கலி, அதாவது விஞ்ஞான ரீதியாக அல்லது பௌதிகவியல் ரீதியாக ஒளி வரும் பொழுது எங்கேயும் என்ன செய்கிறது, நிழலானது உருவாகுகிறது என்பது மிகவும் ஒரு அடிப்படை உண்மையாக இருக்கிறது. என்றால் ஒளி நேர்கோட்டிலே பயணம் செய்கிறது. அதற்கு நேர்கோட்டிலே அதற்கு மத்தியிலே தடையாக வருகிற காரியங்கள், அதற்கு பின்பாக இருக்கிற இடங்கள் எல்லாம் அதில் நிழலே அதற்கு இருளாக இருக்கிறது. நாங்கள் ஒரு வேளை ஐயா சொன்னது போல் வீட்டிலே நாங்கள் சுவிட்சை போடும் பொழுது ஓரளவுக்கு நாங்கள் இருளை பார்க்கக்கூடியதாக இருந்தாலும், ஆனால் பெரிய அளவில் பார்க்கும் பொழுது, பூமியை பார்க்கும் பொழுது, சூரியன் ஒரு திசையில் உதிக்கும் பொழுது அந்த பூமியின் மறுபக்கமே பூமியின் நிழலே இருளாக இருக்கிறது விஞ்ஞான ரீதிப்படி. ஆனால் நாங்கள் வேதாகம ரீதிப்படி பார்க்கும் பொழுது ஆண்டவர் தாமே வெளிச்சத்தை படைத்தார் என்று சொல்லி வேதாகமத்திலே எங்களுக்கு இருக்கிறது. ஆதியாகமம் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. 2வது வசனம் இருக்கிறது. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. ஆகவே ஒரு காரியத்தை இதிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும். வெளிச்சம் உருவாகுவதற்கு முன்பாகவே இருள் இருந்தது. அது அண்ட சராசரங்களையும் ஆண்டு கொண்டிருந்தது என்று வேதாகம ரீதியிலே நாங்கள் காண்கிறோம். ஆகவே அந்த பூமியிலே முதல் இருந்தது வெளிச்சம். ஆனால் அந்த ஆதியாகம புஸ்தகத்திலே இருளை ஆண்டவர் உருவாக்கினார் என்று சொல்லப்படவில்லை. ஆனால் நாங்கள் வேதாகமத்திலே அது உண்டு, ஆனால் இந்த சிருஷ்டிப்பின் காலத்திலே உருவாக்கப்பட்டதாக சொல்லப்படவில்லை. ஆனால் ஏசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே ஆண்டவர் இதை ஏசியா தீர்க்கதரிசி அதை சொல்லுகிறார். ஏசியா 45:7வது வசனம், ஒளியை படைத்து இருளையும் உண்டாக்கினேன், சமாதானத்தை படைத்து தீங்கையும் உண்டாக்கினேன், வருகிறவர் நானே என்று அவர் சொல்லுகிறார். அப்ப ஒரு காரியத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒளியை ஆண்டவர் படைத்து அது நல்லது என்று சொல்லி ஒரு நோக்கத்துக்காக உருவாக்கினார். ஆனால் அதற்கு முன்பாகவே இருள் இருந்தது, அதையும் உருவாக்கியவர் ஆண்டவர் தான். அது நீங்கள் இந்த வேதாகமத்திலே இல்லாவிட்டாலும் ஜூதர்கள் மத்தியிலே, அறிஞர்கள் மத்தியிலே, அவர்கள் ஜூத எபிரேய அறிஞர்கள் மத்தியிலே இந்த சிருஷ்டிப்பை குறித்து அவர்கள் கற்றுக்கொள்ளும் பொழுது அவர்கள் இந்த 1வது வசனத்துக்கும் ஆதியாகமம் 2வது வசனத்துக்கும் இடையிலே பெரிய எத்தனையோ ஆண்டுகள், பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் போயிருக்கலாம் என்று அவர்கள் கருதுகிறார்கள். இது அவர்களுடைய ஆராய்ச்சியிலே, வேதாகம ஆராய்ச்சியிலே இருக்கிறது. இதை சொல்லுவார்கள் கேப் தியரி, இடைவெளி, ஒரு இடக்கிலே உள்ள தியரி. அது ஒரு தியரியாக இருக்கிறது, ஆனால் நிரூபணம் ஆக்கப்படாததாக இருக்கிறது. என்றால் எப்பொழுதுமே ஒரு தியரி, ஒரு கூற்று என்பது விஞ்ஞான ரீதியாக சரி, ஆராய்ச்சி ரீதியாக சரி, அது கூற்றாகவே இருக்கும். அதனால தான் கூர்ப்பு எனப்படுகிற, அதாவது மனிதனை உருவாக்கி மனிதன் குரங்கிலே இருந்து உருவாக்கப்பட்டான் விஞ்ஞானம் சொல்லுகிறது கூட ஒரு தியரி, ஒரு கூற்றாகவே இருக்கிறது, நிரூபிக்கப்படாதது. எத்தனையோ ஆதாரங்கள் இருந்தாலும் இன்னும் நிரூபிக்கப்படவில்லை. அதே போல தான் பாருங்கள், இதுவும் இருக்கிறது. ஆனால் விஞ்ஞானத்தில் தீர்க்கதரிசிகள் வேதாகமத்திலே தீர்க்கதரிசிகள் மூலமாகவும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் அவர்கள் தேவனை அறிந்து அவருடைய காரியங்களை வெளிப்படுத்தும் பொழுது இந்த வெளிச்சத்தை குறித்து அதிகம் சொல்லப்படும்படியாகவும் சொல்லப்படுகிறது. ஆகவே பூமியிலே இப்பொழுது இந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டுமே ஆனால்
இருளானது எப்பொழுதுமே இருக்கிறது. ஆனால் அந்த இருள் வெளிச்சம் வரும் பொழுது இருள் அங்கே இருந்து ஓடி போகிறது. இன்னும் அழகாக சொல்ல வேண்டுமையானால், வெளிச்சம் வரும் பொழுது இருள் செயலற்று போகிறது. ஒரு இடமும் ஓடி போவதில்லை, அது செயலற்று போகிறது. அதனாலே தான் பாருங்கள், இருளிலே எவ்வளவு ஆபத்துக்கள் இருந்தாலும் ஒரு இருட்டு அறைக்குள்ளே ஒருவனை விட்டு பூட்டி அதுக்குள்ள எத்தனை பாம்பு, எத்தனை தேள், எத்தனை பல்லி இருந்தாலும் சரி, அதுக்குள்ள இருக்கிற ஆபத்து அவனுக்கு தெரியாது. எப்பொழுது வெளிச்சம் வருகிறதோ அப்பொழுது அவனுக்கு தெரிகிறது எந்த திசையிலே தான் செல்ல வேண்டும் என்று சொல்லி. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் பாருங்கள், அதனாலே தான் பாருங்கள், கர்த்தர் உருவாக்கி அவர் படைத்த இந்த அண்ட சராசரங்களில் பூமியை மாத்திரமில்லை, பூமியையும் அதை சேர்ந்த அந்த காஸ்மிக் வேர்ல்டு, இதை சூழ இருக்கிற அனைத்து காரியங்களிலும் அவருடைய படைப்புக்குள்ளே வந்தது. அவர் இதை நாங்கள் காணும்படியாக என்ன செய்தார் என்றால், வெளிச்சம் நல்லது உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று, அது நல்லது என்று சொல்லி எங்களுக்கு கண்டார். அதன் பிற்பாடாக என்ன செய்கிறார் என்றால், ஆண்டவர் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டால், இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே பாருங்கள், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த இருளானது இப்பொழுது என்றுமே இருக்கிறது என்றால் ஆண்டவர் தான் இதை உருவாக்கினார். அதுக்கு ஆதாரங்கள் ஆவியானவர் தான் உங்களுக்கு படுத்த வேண்டும். ஆனால் இந்த இருள் இல்லாத ஒரு காலம் இருக்கிற ஒரு இடம் உண்டு. அது வெளிப்படுத்தல் அதிகாரத்திலே 21ஆம் அதிகாரம் 25 வசனம் இங்கே சொல்லுகிறது. அங்கே ராக்காலம் இல்லாதபடியால் அதன் வாசல்கள் பகலில் அடைக்கப்படுவதே இல்லை. இது பரலோகத்தை பற்றி, தேவனுடைய சமூகத்திலே இருக்கிற நேரத்தை பற்றி குறிப்பிடப்படுகிறது. அங்கே ராக்காலம் இல்லை. ஆண்டவர் இருளை உண்டாக்கி இரவுக்கு, அந்த இருண்ட நேரத்துக்கு இரவு என்று பெயரிட்டார், ஒளி வருகிற நேரத்துக்கு பகல் என்று பெயரிட்டார். ஆகவே அந்த இரவானது ராக்காலம் என்று அழைக்கப்படுகிறது. ஆகவே அந்த இருளான காரியம் ஒரு இடத்துல இருக்காது. எங்கே என்றால் அந்த பரலோகத்தில். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஆண்டவருக்கு அதை ஒரு பூமியிலே அவர் எங்களுக்கு, நாங்கள் ஒரு சில காரியங்களை கண்டுகொள்ளும்படியாகவும் அந்த இருளுக்கும் ஒரு குணாதிசயங்களை கொடுத்திருக்கிறார். இருளுக்கும் வெளிச்சம் உண்டு, ஆனால் அந்த வெளிச்சத்துக்கு போதுமானபடி காரியங்களை வெளிப்படுத்துகிற குணாதிசயம் கிடையாது. அதனால தான் பாருங்கள், சரீரப்பிரகாரமான அந்த இருளை யாருக்கு வெளிச்சமாக இருக்கும் என்றால், ஒருவேளை கண் பார்வை தெரியாமல் பிறந்தவர்களுக்கு வெளிச்சத்தை அவர்களுக்கு நாங்கள் இதுதான் வெளிச்சம் என்று சொல்ல முடியாது. அதை அவர்கள் உணர முடியாது. ஏனென்றால் அவர்களுக்கு பார்வை இல்லை. ஒருவேளை அவருடைய நினைவுகளிலே ஏதாவது படம் ஓடுமோ அதை அவர்கள் தான் சொல்ல வேண்டும். அதனால் பாருங்கள், ஆண்டவருக்கு மத்தியிலே அந்த பார்வை இல்லாதவர்களுக்கு இருக்கிற பார்வையிலே உள்ள இருள், அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் அவர்களுக்கு இருள கூட கருப்பு என்று சொல்ல முடியாது என்று அவர்களுடைய ஆரம்பமே அதுதான். அதன் மத்தியிலும் அவர்களுடைய பார்வை இருக்கிறது, ஆவிக்குரிய பார்வை. அதனால தான் பாருங்கள், ஆண்டவர் அந்த இரவை கூட ஒரு நோக்கத்துக்காக படைத்தார். அதனாலே தான் பார்வை இல்லாதவர்கள் பார்வை அடையும் பொழுது அவர்கள் மத்தியிலே வருகிற அந்த வெளிச்சத்தின் மகிமை என்பது ஆண்டவருடைய சிருஷ்டிப்பை மிகவும் வல்லமை உள்ளதாக அவர்கள் மத்தியிலே வெளிப்படுத்துகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் அந்த இரவையும் இருளையும் ஒரு நோக்கத்துக்காகவே உருவாக்கினார். ஏனென்றால் சங்கீதம் சொல்லுகிறது 104:20, நீர் இருளை கட்டளையிடுகிறீர், ராக்காலமாகும், அதிலே சகல காட்டு ஜீவன்களும் நடமாடும். ஒரு சில மிருகங்கள், காட்டு ஜீவன்கள் பார்த்தீங்கன்னா அவைகள் நடமாடுகிற நேரமே ராக்காலம்தான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பகலிலே தூங்கி இரவிலே நடமாடுவதற்காக அவருடைய அந்த படைப்பின் கரங்கள் இதை ஒரு நோக்கத்துக்காகவே செய்தது. இது வாழ்க்கை சுழற்சி என்று சொல்லப்படுகிற மனிதனுடைய வாழ்க்கைக்கும் மிருகங்களுடைய வாழ்க்கைக்கும் உள்ள உறவு இந்த சுழற்சிக்குள்ளே அடங்குகிறது. ஆனால் இதன் மத்தியிலும் இந்த இரவு, அந்த வெளிச்சம் வர போகிற இரவு வெளிச்சம் வரும் பொழுது நீங்கி போகிற இருள் என்பது உலகனாலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் இருதயத்திலே ஒரு இருள் உண்டாகிறது, ஆண்டவருடைய வார்த்தை இல்லாமல்.
அது அந்தகாரம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. என்றால் அங்கே எல்லார் மத்தியிலும் இப்பொழுது இருள் இருக்கிறது. ஆண்டவர் சொன்னார், ஒருவரும் கிரியை செய்ய முடியாத ராக்காலம் வருகிறது என்று சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவருமே கிரியை செய்ய முடியாத ராக்காலம் வருகிறது. பகற்காலம் இருக்க மட்டும் என்னை அனுப்பினவருடைய கிரியை நான் செய்ய வேண்டும் என்று சொல்லி சொன்னார் ஆண்டவர் இயேசு. யோவான் 9:4 ஆமென். ஆனால் ஒரு நேரம் வருகிறது, ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத காலம், நேரம். அது அந்தகாரப்படுத்தப்பட்ட இருளாக வெளிப்படுத்துகிறது வேதம். என்றால் அந்த அந்தகாரம் இருள் என்பது அதற்குள்ளே ஒரு மனிதனுடைய இருதய சிந்தனைகளும் மிகவும் ஆழமான செயலற்று போன ஒரு காரியமாக அது ஆகிறது. பாருங்கள், சங்கீதம் 105:28, அவர் இருளை அனுப்பி அந்தகாரத்தை உண்டாக்கினார், அவருடைய வார்த்தைகளை எதிர்ப்பார் இல்லை. ஆமென். ஏன்னா அதை உருவாக்கினவர் ஆண்டவர். அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார் யோவான் 9:4, அந்த பகற்காலம் இருக்கு மட்டும் நான் அந்த ஆவிக்குரிய காரியங்களை, அந்த வெளிச்சத்தை நான் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். பாருங்கள், வெளிச்சத்திலே நடப்பவர்கள் எல்லாம் பரிசுத்தவான்கள் கிடையாது. வெளிச்சம் இருக்கிறது, வெளிச்சம் இருக்கிறது. வெளிச்சத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாம் பூர்ண பரிசுத்தவான்கள் கிடையாது. ஆனால் ஆண்டவர் அந்த வெளிச்சம் ஒவ்வொரு மத்தியிலும் உதிக்க வேண்டும் என்று விதிக்கிறார், அதை விரும்புகிறார். அந்த வெளிச்சம் வராவிட்டால் எப்படி இருள் நீங்கி போகும்? இருள் நீங்குவது கிடையாது. வெளிச்சம் இல்லாத இடமே இருளாக தோற்றமளிக்கிறது. ஆமென். தேங்க்யூ. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கொடுத்த நேரத்துக்கு நன்றி. அவ்வளவுதான் நேரம் நினைக்கிறேன். ஆமென். அப்படியே லைன்ல நின்றுங்க பாஸ்டர். இதுவரை நேரம் பாஸ்டர் ஞானவண்ணன் அவருடைய செய்தியிலே ஆழமான சத்தியங்கள் இருக்கின்றது. அப்படியே நின்று கொள்ளுங்கள். இரண்டாவதாக, இந்தியாவில் இருந்து ஒரு சகோதரி இதுக்கு அனுப்பியிருந்தார். அதை கேட்டுட்டு நீங்கள் கொஞ்சம் போயிடலாம். சிறிய கேள்வி. இந்தியாவில இருந்து நான் கேட்ட கேள்விக்கு ஒரு சகோதரி விட கொடுத்திருக்கிறார். இது அதை கேட்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லோரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். சங்கமம் வானொலியிலிருந்து மகேந்திரன் ஐயா அவர்கள் ஒரு கேள்வியை தொடுத்தார்கள். ஒரு அறையிலே சுவிட்ச போட்ட மாத்திரத்திலே வெளிச்சம் வருகிறது. அந்த வெளிச்சம் வரும்போது அந்த அறையில் இருந்த இருள் எங்கே போயிற்று? பாருங்க, சுவிட்ச போட்டோடனே அந்த இருட்டு எங்க போயிடுச்சு? அதுதான் கேள்வி. ஐயா அவர்கள் இந்த கேள்வியை கேட்டிருந்தார்கள். இந்த கேள்விக்கு வேத புஸ்தகத்தின் வழியாக பதில் அளிப்பது மிகவும் நன்றாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். பாருங்க, அதற்கு ஆதாரமாக நம்முடைய தேவன் பாருங்க, இந்த வானத்தையும் பூமியை சிருஷ்டிக்கும் போது அவர் முதலாவது இந்த பூமியில இருந்த ஒரு காரியம் பாருங்க. ஆதியாமத்தின் புஸ்தகம் 1:2 இவ்வாறு போடப்பட்டிருக்கும்: பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். 3 தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று, வெளிச்சம் நல்லது என்று கண்டார். அருமையானவர்களே, இங்க எழுதப்பட்டிருக்குது, இருள் அங்க இருந்துதான், ஆழத்தின் மேல இருட்டு அங்கதான் இருக்கு. ஆண்டவர் வாயை திறந்து வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொன்னார். பாருங்க, வெளிச்சம் உண்டாயிற்று. அப்ப அந்த ஆழத்தின் மேல் இருந்த இருள் எங்கே போயிற்று? அதுதான் கேள்வி. வெளிச்சம் உண்டாயிற்று, ஆனா அந்த இருட்டு எங்க போயிருச்சு? ஐயா மறுபடியும் ஒரு கேள்வி கேட்டிருந்தார். ஒரு அறையில கட்டிலோ அல்லது சோஃபாவோ சேரோ, அதற்கு அடியிலே வெளிச்சம் புகாமல் இருட்டாகத்தானே இருக்கிறது. அப்ப அந்த அறையில முழுவதுமாக வெளிச்சம் இருக்காது, அப்படித்தானே அர்த்தம்? அந்த பொருட்களுக்கு அடியில வெளிச்சம் போகாதே, இருளானதுதான் அங்கே பரவி கொண்டிருக்கிறது என்று கேட்டார்கள். சரியான கேள்வி ஐயா கேட்டிருந்தார்கள். இதுல போடப்பட்டிருக்கும் பாருங்க, வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார், வெளிச்சம் உண்டாயிற்று. ஆனா அப்ப அந்த இருட்டு எங்க போயிடுச்சு? அருமையானவர்களே, அந்த இருள் தேவன் சொன்ன வார்த்தை பாருங்க, அந்த இருட்டை விழுங்கி விட்டது. அருமையானவர்களே, ஏன் அப்போ ஒரு அறையில இருக்கும்போது ஒரு பொருள் மேல இருக்கும்போது பொருளுக்கு மேலே வெளிச்சம் இருக்கும், பொருளுக்கு அடியில மறுபடியும் இருள் சூழ்ந்தே இருக்கும். அப்படி என்றால் என்ன? இந்த பொருள் வெளிச்சத்தை உள்ளே என்ன செய்யல, ஏற்றுக்கொள்ளவில்லை, மறைக்கிறது.
ஆனா சுவிட்ச போட்ட மாத்திரத்திலே அந்த அறை முழுவதும் வெளிச்சம் வந்து விட்டது. ஆனால் ஒரு பொருளுக்கு அடியிலே இருக்கும் இருள் ஏன் மறையவில்லை? அது மறைக்கப்பட்டதா இருக்கிறது. வெளிச்சத்தை அது மறைத்து கொண்டிருக்கிறது. அது போலதான் ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். வெளிச்சம் உண்டா கடவுது என்று சொன்னார். பூமி முழுவதும் அன்றைக்கு வெளிச்சமாகவே மாறிவிட்டது. அப்ப அந்த இருட்டு எங்க போச்சு? அதற்கு பாருங்க, வேத வசனம் பாருங்க, ஏசாயாவின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல இவ்வாறு போடப்பட்டிருக்கிறது. ஏசாயா 25:8. அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? மரணம் எதற்கு அடையாளமாக இருக்கிறது? இருட்டு, அந்தகாரம், காரிருள். பாருங்க, அந்த இருட்ட, அந்த மரணத்தின் சக்திய ஜெயமாக விழுங்குவார். அப்ப வெளிச்சம்ன்றது பாருங்க நம்முடைய தேவனுக்கு ஆதாரமா இருக்கிறது. வெளிச்சம்னாலே இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அப்ப இருட்டுனாலே பிசாசானவன் மட்டும்தான். அப்ப வெளிச்சம் வர்ற இடத்துல இருட்டுக்கு இடமே இல்லாம போயிருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? வெளிச்சம் வருகிற அந்த இடத்துல இருளானது பாருங்க அவருடைய பாதத்திற்கு கீழே வருகிறது. இருட்டு அவருடைய பாதத்திற்கு கீழே வந்து விடுகிறது. அவருடைய வார்த்தையின் ஆளுகைக்கு கீழே பாதபடியாக்கி போட்டு விடுகிறார். அதற்கு எப்படி நாம் அதை புரிந்து கொள்ள முடியும்? யோவானின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. எப்படி ஒரு அறையில இருக்கிற கட்டிலோ சோஃபாவோ வெளிச்சத்தை மறைச்சுக்கிட்டு இருக்குதோ தவிர, இந்த இருட்டு சுவிட்ச போட்ட மாத்திரத்துல அறை முழுவதும் வீசி கொண்டிருக்கிற வெளிச்சத்தை ஒண்ணுமே செய்ய முடியாதுங்க. பாருங்க, இருள் வெளிச்சத்தை கவி கொள்ள முடியாது. ஆனா வெளிச்சம் இருளை விழுங்கி விடுகிறது. பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்த மாத்திரத்திலே பாருங்க, அவர் சிலுவையிலே பாருங்க அந்த 7 வார்த்தைகள் சொல்லி முடிந்த பின்பு தலையை சாய்த்து தன் ஆவியை பாருங்க பிதாவின் இடத்திலே ஒப்படைக்கிறார். ஒப்படைத்து அங்கே போடப்பட்டிருக்கும், தன் தலையை சாய்த்து தன் ஜீவனை விட்டார் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கும் பாருங்க. அப்ப அந்த ஜீவனை விட்ட அந்த நொடி பொழுதில் இருந்து பாருங்க இந்த பூமி முழுவதும் அந்தகாரம் உண்டாயிற்று, காரிருள் சூழ்ந்து கொண்டது. அருமையானவர்களே, அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருடைய ஜீவன் பாருங்க, ஜீவன் போன மாத்திரத்திலே, ஒளி போன மாத்திரத்திலே இந்த பூமி முழுவதும் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டது. பாருங்க, அவரை அந்த ஜீவன் போயிருச்சு, பிதாட்ட ஒப்படைச்சிட்டாரு. அவருடைய ஆவி பாதாளத்திற்கு சென்று விட்டது. 3 நாள் இரவும் பகலும் அவர் பாதாளத்திலே வேதனைப்பட்டார் என்று எழுதப்பட்டிருக்கும் பாருங்க. யோனா எப்படி மீனின் வயிற்றிலே 3 நாள் இரவும் பகலும் இருந்தாரோ, அதே போல மனுஷகுமாரன் பூமியின் இருதயத்திலே இருப்பார் அப்படின்னு வேதத்துல சொல்லப்பட்டிருக்கும் பாருங்க. அப்ப அந்த 3 காரிருளும் அந்தகாரமும் அந்த நிமிஷத்துல அங்க சூழ்ந்து கொள்ளும். இந்த பூமியே அந்தகாரம் உண்டாயிற்று என்று எழுதப்பட்டிருக்கும். அப்படின்னா என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒளிக்கு சொந்தக்காரராய் இருக்கிறார், வெளிச்சத்திற்கு சொந்தக்காரராய் இருக்கிறார். அவர் என்றைக்கு எல்லாவற்றையும் ஜெயித்து 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்து வந்தாரோ அன்றைக்கு மரணம் அவருக்கு காலடிக்கு கீழே இருக்கிறது. மரணமே உன் கூர் எங்கே? இருளே உன் ஜெயம் எங்கே? அருமையானவர்களே, இன்றைக்கு ஏன் எப்படி இந்த சோஃபாவும் கட்டிலும் ஒரு அறையில இருக்கிற வெளிச்சத்தை மறைத்து கொண்டிருக்கிறதோ, அதே போல அநேகருடைய மனதில இருக்கிற பாரம்பரியமான கட்டுக்கதைகளும் பாருங்க, அநேகருடைய குருட்டாட்டமான எண்ணங்களும் தவறான புரிந்து கொள்ளுதலும் கர்த்தரை குறித்து பாருங்க சரியான தெளிவான ஞான அறிவு இல்லாதமையினாலும் அநேக பாரம்பரிய கதைகள், கட்டுக்கதைகள், அது போன்ற காரியங்கள் இருட்டாங்க இருந்தா கூட அந்த வெளிச்சத்தை காண விடாதபடி அவருடைய கண்களை குருடாக்கி போட்டு விடுகிறான் என்று 1 கொரிந்தியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்திலே அப்போஸ்தலனாகிய பவுலடிகரால் எழுதியிருப்பார். பிசாசானவன் எதற்காக? பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கினான். பாருங்க, என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறோமோ அன்றைக்கே நம்முடைய இருதயத்தில் இருந்த இருள் நீங்கி ஒளியை ஏற்றி விட்டார். மனுஷருடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமா இருக்கிறது. பாருங்க, என்னைக்கு ரட்சிப்பு ஜீவன் அவருக்குள்ள இருந்த ஜீவன் நம்மளுடைய ஜீவனோட ஒளியேற்றப்படுகிறதோ, நம்முடைய வாழ்க்கையிலே ஒளியேற்றப்பட்டு விட்டது. இன்னைக்கு ஏன் நம்ம பிரகாசிக்க முடியல? அந்த இருட்டு நம்மளை பற்றி கொள்கிறது. எப்படி இந்த கட்டில சோஃபாவும் இதுவும் மறைத்து கொண்டிருக்கிறதோ அது போல இயேசு கிறிஸ்துவை குறித்த இங்க சரியான வெளிப்பாடும் சரியான ஞான அறிவும் இல்லாதமை
அவரை குறித்து பாருங்க, காண்கிற விதத்திலே நம்மை காணக்கூடாதபடிக்கு பிசாசானவன் மனக்கண்களை பாருங்க, இந்த பாரம்பரியமான கதைகள் அநேக காரியங்களினாலே மறைத்து விடுகிறான். அதற்காக இந்த கட்டில சோஃபாவும் மறைச்சு இந்த இந்த வெளிச்சத்தை மறைச்சு வச்சிருக்கிறதே தவிர வெளிச்சமே இந்த அறையில இல்லை என்று அர்த்தம் இல்லை. அங்கதான் வெளிச்சம் இருக்கு. வெளிச்சத்தை போட்ட மாத்திரத்திலே, சுவிட்ச போட்ட மாத்திரத்திலே வெளிச்சம் இருளை கவி கொண்டதை, இருளை விழுங்கி விட்டது. அவர் மரணத்தை ஜெயமாக விளங்குவார். அருமையானவர்களே, இந்த கேள்விக்கு விடை கிடைத்திருக்கும் என்று நம்புகிறேன். அது மாத்திரமல்ல, ஐயா அவர்கள் அருமையாக கேள்வியை ஒன்றை தொடுத்தார்கள். நம்முடைய மனக்கண்களிலே ஜீவாதிபதியாகிய ஒளியாகிய கிறிஸ்து எனும் ஒளி நம்முடைய வாழ்க்கையில ஏற்றப்படும் போது ஒவ்வொருத்தருக்கும் ஒளிமயமான எதிர்காலம் வருகிறது. வாழ்க்கையில இருக்கிற இருட்டு, அந்தகாரம், எல்லா சுகவீனம், பலவீனம், மனதில் இருக்கிற எல்லா குழப்பங்கள் பாருங்க, எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரிடத்துல ஒருத்தர்கிட்ட மாத்திரம்தான் இருக்கு. அவரை குறித்து அறிந்து கொள்ள வேண்டுமானால் இன்னும் அநேக வசனங்களை வேதத்திலிருந்து எடுத்து தியானியுங்கள். உதவிக்கு பாருங்க, ஆண்டவரே, சத்திய ஆவியானவரே, நீர் எனக்கு போதியும் என்று அவரிடத்துல கேளுங்கள். பாருங்க, எல்லாரை பார்க்கிலும் மிகப்பெரிய டீச்சர், பெரிய போதகர் பரிசுத்த ஆவியானவர். அவர் உங்களுக்கு விளக்க போட்டு காமிப்பார். பாருங்க, நன்றாக இந்த வசனத்தை ஆராய்ந்து பாருங்கள். அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டே. அருமையானவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள், இந்த வினாவை கேட்டவர்கள் எல்லாருக்கும் பாருங்க, அந்த வேதத்திலிருந்து ஆதாரத்தோடு எடுத்து சொல்லியிருக்கிறோம் என்று நம்புகிறோம். இதை கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். இன்னும் ஒரு அடுத்த வசனத்தோடு உங்களை அனைவரோடும் கூட நாங்கள் தொடர்பு கொள்கிறோம். நன்றி, நன்றி ஐயா, நன்றி. இதுவரை நேரம் எஸ்தர் ரூபி இந்தியாவிலிருந்து அனுப்பியிருந்தால் அநேகர் இந்தியாவில் அனுப்பியிருக்கிறார்கள். நாங்கள் கேட்போம். அடுத்ததாக நாங்கள் பாஸ்டர் ஆண்டன் ராஸ்நாயம் ஸ்காப்ரோ உண்டு, அதையோட கேட்போம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர் ஆண்டன் ராஸ்நாயம். பாஸ்டர், பிரைஸ் லார்ட். சத்தம் வரையில பாஸ்டர். பிரைஸ் லார்ட் பாஸ்டர் ஆண்டன் ராஸ்நாயம். ஓ, பிரைஸ் லார்ட் மகேந்திரன் ஐயா. பிரைஸ் லார்ட் பாஸ்டர். இன்றைய நாளை கேள்வி, ஒரு அறையில சுவிட்சை போட்ட உடனே இருள் மறைகிறது, அந்த இருள் எங்கே போகின்றது? இரண்டாவது கேள்வி, இந்த ஹோலிலே சோஃபா மேசை இருக்கின்றது, வெளிச்சம் இருக்கு, ஆனா சோஃபாவுக்கு கீழே இருள், இந்த மேசை கீழே இருள். எப்படி அந்த இருள் இருக்குது? 8 நிமிடங்கள் உங்களுடைய விளம்பரத்தை தாங்க பாஸ்டர். ஆமேன். ஒரு சிறிய ஜெபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் ஆவியானவரே, இந்த நேரத்துல மக்களுடைய இருள் அகன்று உம்முடைய ஒளி, பரிசுத்த ஆவியானவருடைய ஒளி ஒவ்வொருவர் மேலும் இந்த நேரத்தில் நிரம்புவதாக நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். நாங்கள் ஏசாயா 45ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில சொல்லப்படுகிறது, என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று சூரியன் உதிக்கிற திசையிலும் அது அஸ்தமிக்கிற திசையிலும் அறியும்படிக்கு நீ என்னை அறியாதிருந்தும் நான் உனக்கு இடைக்காட்டு கட்டினேன். நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை. ஒன்றான மெய்த்தேவன் தான் எல்லாவற்றையும் செய்கிறவராக இருக்கிறார். பாருங்கள், அடுத்த வசனத்துல, ஒளியை படைத்து இருளையும் உண்டாக்கினேன். எல்லாவற்றையும் செய்கிறவர் எங்களுடைய தேவன். இந்த தேவன் எங்களுக்கு நன்மை தீமையை ஆதாம் ஏவாளுக்கு தெரிவாக கொடுத்தார். இன்றைக்கும் எங்களுக்கும் நன்மையையும் வைத்திருக்கிறார், ஆசீர்வாதத்தையும் வைத்திருக்கிறார், தீமையையும் வைத்திருக்கிறார், மரணத்தையும் வைத்திருக்கிறார். தெரிவை மக்களிடத்துல கொடுத்திருக்கிறார். இயேசுவை தெரிந்து கொள்ளும் பொழுது, அந்த ஒளியை தெரிந்து கொள்ளும் பொழுது நன்மையை தெரிந்து கொள்ளுகிறீர்கள். ராக்காலம் இல்லாத ராஜ்யத்தில் வாழுகிற வாழ்வை தெரிந்து கொள்ளுகிறீர்கள். மரணத்தை தெரிந்து கொள்ளும் பொழுது இருளை தெரிந்து கொள்ளுகிறீர்கள். இப்படியாக இருளான நரகத்தில வாழுகிற வாழ்வை தெரிந்து கொள்ளுகிறீர்கள். பாருங்கள், அவர்தான் ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில இருளை விடியற்காலமாக மாற்றுகிறவர், பகலை ராத்திரியாக அந்தகாரப்படுத்துகிறவர், காற்றை உருவாக்கினவர், சூரியன் சந்திரனை படைத்தவர் தான் எங்களுடைய தேவனாக இருக்கிறார். ஒளியை சிருஷ்டித்தவர், இருளை உண்டாக்கினவர் எங்களுடைய தேவன். பாருங்கள், சங்கீதம்
74 அதிகாரம் 16வது வசனம் சொல்கிறது, பகலும் உம்முடையது இரவும் உம்முடையது, தேவரீர் ஒளியையும் சூரியனையும் படைத்தீர். இப்படியாக படைப்பின் தேவன் தான் எங்களுடைய தேவன். பாருங்கள், இன்றைக்கு நரகத்தையும் அவர் தான் படைத்தவர். படைத்ததற்கு அவர் அந்த தூதர்களுக்காக நாங்கள் பார்க்கும் பொழுது மத்தேயு 25ஆம் அதிகாரத்துல சொல்லப்படுகிறது, அந்த விழுந்து போன தூதர்களுக்காக தான் நரகத்தை படைத்திருக்கிறார். அது மனிதர்களுக்கு படைக்கப்பட்ட இடம் அல்ல. யோவான் 3ஆம் அதிகாரம் 19வது வசனம் சொல்லுகிறது, ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷனுடைய கிரிகைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாக இருக்கிறது. இன்று மக்கள் மதங்கள் மூலமாக, பாவங்கள் மூலமாக, சாபங்கள் மூலமாக தீமையை விரும்புகிறார்கள், மரணத்தை விரும்புகிறார்கள். இப்படியாக நாங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் நாங்கள் ஆசீர்வாதத்தை விரும்புகிறோம், ஜீவனை விரும்புகிறோம், நித்திய ஜீவனை விரும்புகிறோம். சங்கீதம் 104ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில், நீர் இருளை கட்டளையிடுகிறீர், ராக்காலமாகும். இப்படியாக கட்டளையிடுகிற தேவன் தான் எங்களுடைய தேவன். எல்லாவற்றையும் அதன் காலத்தில் அவர் செய்கிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல, ஆகாயத்து மேகங்களிலே கூடிய தண்ணீர்களின் இருளை தம்மை சுற்றிலும் இருக்க கூடாரமாக்கினார். இருளை பாருங்கள், கார் மேகத்தை அப்படியே முகில்களுக்கு மேல சுற்றி அது மழையாக தண்ணீரை உள்ளுக்கு அடைத்து வைத்திருக்கிற தேவன் தான் எங்களுடைய தேவன். எங்களுடைய வாழ்வில கர்த்தராகிய தேவரீர் என் விளக்காயிருக்கிறீர், கர்த்தரின் இருளை வெளிச்சமாக்குவார். நாங்கள் இயேசுவிடத்தில் வரும் பொழுது, அவரை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும் பொழுது எங்களுடைய கண்களில இருள் இருக்கும். இந்த கண்களை ஒளியாக்குறவர் எங்களுடைய தேவனாக இருக்கிறார். இருள் வெளிச்சமாக்குற தேவன் தான் எங்களுடைய தேவன். பாருங்கள், அவர் யோபு 12ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில், அவர் அந்தகாரத்தில் இருக்கிற ஆழங்களை வெளியரங்கமாக்கி மரண இருளை வெளிச்சத்தில் கொண்டு வருகிறார். இன்றைக்கு மரண இருளுகிற வாழுகிற மக்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இயேசுதான் அந்த வெளிச்சம். இயேசு இந்த உலகத்துல வந்து சிலுவையில மரிக்காவிட்டால் எல்லோரும் மரண இருளில தான் வாழ்ந்து நரகத்துக்கு போயிருப்போம். இயேசு அந்த இருளை ஒளியாக, ஒளியுள்ள ராஜ்யத்துல, ராக்காலம் இல்லாத ராஜ்யத்துல எங்களை வாழ அழைத்திருக்கிற தேவன் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பாருங்க, நாங்கள் யோபு 29ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல பார்க்கும் பொழுது, அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் அருளின் வெளிச்சத்தினால் இருளை கடந்து போவேன். இந்த வாழ்வில் இருக்கிற மரண இருள், பாவ இருள், அவருடைய தீபம் எங்களுக்குள்ள வந்து எங்கள் அந்த இருளை கடந்து போக பண்ணுகிறது. பாருங்கள், யோபுவை தேவன் அறிந்திருந்தார். உத்தமன், சன்மார்க்கன். இப்படியாக இருளான காலங்கள் வந்த பொழுது கூட அவன் உத்தமத்தில இருந்து தன்னுடைய ஆசீர்வாதத்தை இரட்டத்தனியாக பெற்று கொண்டதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவன். இந்த உலகத்துல ஒவ்வொருவருக்கு கட்டளை இடுகிற தேவன் தான் எங்களுடைய தேவன். பாருங்க, நாங்கள் பார்க்கும் பொழுது பிரசங்கி 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல பார்க்கும் பொழுது, இருளை பார்க்கலும் வெளிச்சம் எவ்வளவு உத்தமமோ அவ்வளவாய் மதியினத்தை பார்க்கலும் ஞானம் உத்தமம் என்று கண்டேன். பாருங்கள், இருளில் ஒன்றுமே செய்ய முடியாது. திருடர்கள், பிசாசுகளின் காரியங்கள் தான் அதிக அளவு இருளில் நடக்கிறது. இப்படியாக ஒரு ஒளியான ராஜ்யத்துக்கு வரும்படியாக உங்களை அழைப்பதற்காகத்தான் இயேசு இந்த உலகத்துல வந்திருந்தார். பாருங்கள், ஏசாயா 5ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல பார்க்கும் பொழுது, இந்த உலகம் தீமைக்கு அடிமைப்பட்டிருக்கிறது, நன்மைகளை வெறுக்கிற உலகமாக பல மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள், தீமையை நன்மை என்றும் ஏசாயா 5ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளுமாய் பாவித்து கசப்பை தித்திப்பும் தித்திப்பை கசப்பென்றும்
சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ. இன்றைக்கு மதத்தில் இருக்கிறவர்கள், பாவத்தில் வாழுகிறவர்கள், சாபத்தில் வாழுகிறவர்கள், இதுதான் அவர்கள் செய்கிறார்கள். நன்மையான ஒளியை விட்டு விடுகிறார்கள். இயேசுதான் அந்த மெய்யான ஒளி. அந்த அந்த நன்மையை அவர்கள் தீமையாக அவர்கள் பிரசங்கிக்கிறார்கள். இன்றைக்கு எல்லா மதங்களிலும் எல்லா பாவத்தில் வாழுகிற மனிதர்களும் இதைத்தான் செய்து கொண்டு வருகிறார்கள். நன்மையை தீமை என்று சொல்லி இருளை கொண்டு போய் வெளிச்சமாக காட்டுகிறார்கள். பாவ இருள். இப்படியாக பாவம் செய்வதை இந்த மாம்ச பாவை, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஈவரத்தின் பெருமையை அவர்கள் நன்மை என்று காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இது தேவனுடைய பார்வையில, எங்களை உருவாக்கின அந்த ஒன்றான மெய்த்தவனுடைய பார்வையில் அது இருளாக இருக்கிறது. பாருங்கள், இவர்கள் குருடர்களை வழி நடத்துகிறார்கள். குருடர்களை அவர்கள் போகும் பாதை தெரியாது. அதற்காகத்தான் இயேசு அந்த மன கண்களை எங்களுக்கு திறந்திருக்கிறார். இப்படியான பாருங்கள், நாங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 26ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பப்படிக்கு நீர் அவர்களை கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்தில் அனுப்புகிறேன். பாருங்கள், இப்படியாக மத்தேயு 25ஆம் அதிகாரம் 41வது வசனத்துல இடது பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து அவர் சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுகளுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்ட நித்திய ஆக்கினைக்குள் போங்கள். இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவன். பாருங்கள், ஒளி ஒரு கண்ணாடி ஊடாக போகக்கூடியதாக இருக்கிறது. பிசிக்கல் ரீதியாக பார்க்கும் பொழுது ஒரு கண்ணாடி ஊடுருவாத, ஒரு ஒளி ஊடுருவாத மற்ற ஊடகங்களுக்கு ஊடாக ஒளி போக முடியாது. அதனால அதன் கீழே, கட்டிலின் கீழே இருக்கிற காரியங்கள் இருளாக இருக்கிறது. பாருங்கள், ஒரு இடத்துல பாவ இருள், மனித பாவ இருள், இப்படியாக மரண இருள் ஒவ்வொரு மனிதர்லையும் காணப்படுகிறது. இந்த இயேசு கிறிஸ்து எங்களுடைய இதயத்தில் வரும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது அந்த இருள் அகலுகிறது. அந்த இருள் ஒளி இடத்துல இருக்க முடியாது. இதுதான் இயேசு எங்களுக்கு செய்கிறது. அதே போலதான் இயேசு வரும் பொழுது, அந்த ஒரு ஒளி வரும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் ஓடு நாங்கள் இணைகிறோம். பாருங்கள், பரலோகத்திலே அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவரோட பலத்தினால நாங்கள் இணைகிறோம். அதே போலதான் ஒரு சுவிட்ச் போடும் பொழுது அந்த ஃபேக்டரியில இருந்து வருகிற லைட் அந்த ஒளியை கொடுக்கிறது. Amen. Thank you, Brother Mahendra. Yeah, God bless you. Everybody, God bless all. இதுவரை நேரமும் பாஸ்டர் ஆண்டன் ராஜ்நாம் ஸ்காபரோ என்றோ தன் வெளிப்பாட்டை கொடுத்திருந்தார். இதுவரை முதலாவது பாஸ்டர் ஞானவண்ணன், இரண்டாவது சிஸ்டர் எஸ்தர் ரூபி இந்தியா, மூன்றாவது பாஸ்டர் ஆஞ்சல் ஸ்காபரோ ஒன்டாரியோ, அடுத்து சிஸ்டர் ஜனத்தை அழைக்க போறோம். ஜனத்துக்கு பிறகு எஸ்தர். இது ஒரு முறை. இதுக்கு விடை அடுத்த வியாழக்கிழமை நான் எல்லாவற்றையும் ஆராய்ந்து எவர் சொன்னது சரி, எந்த முடிவு சரி என்று நாங்கள் கூறுவோம். சிஸ்டர் ஜெனட், பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். சிஸ்டர் ஜெனட், ஜெர்மனி. இன்றைய நாளில் இந்த 10 நிமிடத்தில் கேள்வி நன்றாக கேளுங்கள். உங்கள் அறையிலே சுவிட்சை போட்டோன்னே வெளிச்சம் வருகிறது, அந்த இருள் எங்கே போகிறது? முதலாவது கேள்வி. இரண்டாவது கேள்வி, உங்களுடைய ஹோல் மேசை இருக்கின்றது, சோவா இருக்கின்றது, நீங்க லைட்லான் இருக்கிறீங்க, ஆனா சோவாக்குள்ள இருள், கடலுக்குள்ள இருள், அந்த இருள் ஏன் போகவில்லை? இதுதான் கேள்வி. உங்களோட 8 நிமிடம் உங்களுக்கு தருகிறேன். தொடர்ந்து வெளிப்பாட்டை தாருங்கள் சிஸ்டர். நாளிலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே உங்களோடும் கூட இருந்து நடத்துவாராக. அறையின் இருளை போக்க வெளிச்சம் தேவை. உண்மைதான், வெளிச்சத்தில் இருந்து மறைவில் நிற்கும் இருளுக்கு காரணம் மறைந்திருக்கிற பொருளாய் இருக்கிறது என்பதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது. வேதாகமத்தின்படி ஆழத்தின் மேல் அங்கு இருள் இருந்தது என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த ஆழம், அங்கு ஏலோகிம் என்று சொல்லப்படுகிற அந்த தேவன் அதன் மத்தியிலே வெளிச்சமானார் என்று சொல்லப்படுகிறது. அந்த வெளிச்சம் வந்தபோது முதல் வேலை எங்கள் ஆண்டவர் தேவன் பகலையும் இரவையும் வெவ்வேறாக பிரித்தார். ஏனென்றால் பிரிவு அங்கு தேவையாயிருக்கிறது. இருட்டு அங்கு எங்கள் தேவனுக்குரியது அல்ல, எங்கள் தேவனுக்குரியது வெளிச்சம்.
எல்லா புகழும் இறைவனுக்கே. தொல்லை தருகின்ற இந்த இருள் வந்த போதிலும் எங்கள் தேவனுடைய எல்லை மாறாது. அதை நாங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். இந்த இறைவனுக்கு முன்னால் வெளிச்சம் தோக்காது. வெளிச்சம் எப்பொழுதும் வெற்றிதான். வெளிச்சம் வந்தால் இருள் ஓடி செயலிழந்து போகிறது. அது மறைவிடங்களில் தான் நிற்க முடியுமே தவிர வெளிச்சத்தில் முன்னால் நிற்க முடியாது. இருள் தான், வெளிச்சம் வெளிச்சம்தான். இந்த இயேசு கிறிஸ்துவாகிய அந்த மெய்யான ஒளி, அவருடைய வெளிச்சம்தான் உலகத்திலேயே பெரிதான ஒரு வெளிச்சம். அது மனிதனால் உண்டாக்க முடியாத வெளிச்சம். இந்த லைட் போட்டால் அது கொஞ்சம் இடம்தான் லைட் பத்தும், அல்லது ஒரு ரூமுக்கு ஒரு அறைக்குள்ள பத்தும். அதுக்கு கீழே இருக்கிற அந்த சோபாவுக்குள்ளே அந்த கொஞ்ச இடத்துலதான் இருள் இருக்க முடியும். ஆனா கீழே இருக்கிற இருளை பார்க்கிறது என்ன? எங்களுடைய பெரிய தேவனுடைய வெளிச்சம் பெரிதா இருக்கிறது. அதை பாருங்கள். வீட்டுக்கு வெளிச்சம் மின்சாரத்தில இருந்து, அந்த அடித்தளத்தில இருந்து இருளை போக்க எத்தனை பெரிய இணைப்புகள் ஒன்றொன்றாய் இணைக்கப்பட்டிருக்கு. வீடுகளுக்கு எல்லாம் ஒன்றொன்றாய் அங்கு இணைக்கப்பட்டிருக்கிறது அந்த மின்சார வயர்கள். அதனால் தான் நாங்கள் அங்கு வெளிச்சத்தை பெறுகிறோம். அதே போல எங்கள் மெய்யான ஒளியாகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவிடம் இணைக்கப்பட்டிருந்தால்தான் அந்த வெளிச்சத்தை பெற முடியும். ஏனென்றால் உலகம் இருளுக்குள் இருக்கிறது என்பது வேதம் கற்றுத்தருகிறது. பாருங்கள், ஞான கண்ணில் பார்த்தால் சுத்தமான வெளிச்சம். ஊனக்கண்ணில், உங்களுடைய ஊனக்கண்ணில் பார்த்தால் இருளின் குற்றம் தெரியும். ஏனென்றால் யோபு சொல்லுகிறார், யோபு 38:9 வசனத்திலே சொல்லுகிறார், மேகத்தை அதற்கு வஸ்திரமாகவும் இருளை அதுக்கு புடவையாகவும் நான் உடுத்தின போதும் இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே, உன் அலைகளின் பெருமை இங்கே அடங்க கடவது என்று நான் சொல்லுகிற போதும் நீ எங்கே இருந்தாய் என்று சொல்லி தேவன் யோபை கேட்கிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், யோபு அறிவில் குறைவு பட்டிருப்பதையும் தேவனால் உருவாக்கின ஒரு சிறிய காரியத்தை கூட செய்வதற்கு அவனால் இயலாது. எந்த மனுஷனாலும் வெளிச்சத்தை உருவாக்க முடியாது, இருளையும் அங்கே உருவாக்க முடியாது. ஆனால் 2க்கும் அதிகாரி எங்கள் இயேசு கிறிஸ்து தான். ஆனால் அவர் வெளிச்சத்துக்கு தேவனுடைய பிள்ளைகளை அழைக்கிறார், இருளுக்கு நரகத்திலே அங்கு தேவனை மறுதலிக்கிறவரை அங்கு தள்ளுகிறார் என்பதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், இந்த அவரால் இயலாதது ஒன்றுமில்லை என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். உலகிலே இருளை போக்க சர்வ ஞானமுள்ள சர்வ ஞானிக்கே முடியும் என்பதை நாங்கள் கண்டுகொண்ட உண்மைகள். அவரால் உருவாக்கப்பட்ட ஒன்றுக்கும் கேள்வி கேட்க முடியாது. அதனால் உங்கள் வினாக்களுக்கு இன்றைக்கு இயற்கை நமக்கு தாழ்மையான பாடங்களை கற்றுத் தரும் என்பதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், ஏசாயா 9:2 இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. கொலோசியர் 1:13 இருளின் அந்தகாரத்தில் இருந்து நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனாகிய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவராய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறேன். ஏனென்றால் இருளின் அதிகாரம் எங்களுக்கு அதிலே இருந்து, அந்த இருளிலே இருந்து எங்களுக்கு வெளிச்சம் தர எங்கள் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் என்பதை எல்லா மக்களும் அறிய வேண்டிய ஒரு தருணமாய் இருக்கிறது. ஏனென்றால் உலகத்திலே பகலும் இரவும் இருப்பது போல 2 ராஜ்யமும் இருக்கிறது, தனி மனிதனும் இருக்கிறான். 2க்கும் ஒன்றுக்கு
நாம் வாழுகிறோம். ஒன்றில் இருளிலே வாழுகிறோம் அல்லது வெளிச்சத்திலே வாழுகிறோம். இந்த ரெண்டும் இந்த பூமியிலே இருக்கிறது. அதனால் தான் அந்த சோபாவுக்கு கீழே அந்த இருள் இருக்கிறதை நாங்க காண்பிக்க கூடியதாய், இந்த இருள் இருக்காதபடிக்கு நீங்க தேவனிடத்திலே வந்தால்தான் அந்த வெளிச்சம் உங்களுக்குள்ளே பிரகாசிக்கும். அப்பொழுது நீங்க வெளிச்சமானவர்களாய் இருப்பீர்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் இருள் எங்கே போகும் என்றால் அந்தகாரத்துக்கு போகும். அதை இருளின் ஆதிக்கம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் இருளின் ஆதிக்கம் அகல வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவாகி அந்த வெளிச்சத்திலே எல்லாரும் வர வேண்டும். ஏனென்றால் அங்கு இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண வேண்டும் என்று எங்கள் ஆண்டவருடைய விருப்பம். அதனால் தான் அந்த வெளிச்சம் வரும்போது இருள் அகல வேண்டும் என்பதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. இந்த பூமியில இருளும் வெளிச்சம் இருக்குது. ஆனால் எங்களுடைய நிரந்தர இடமாகிய பரலோகத்திலே அங்கே வெளிச்சம் மட்டுமே இருக்கும். அதற்காகத்தான் நாங்கள் இன்றைக்கும் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் தேவனுடைய வெளிச்சத்துக்குள்ளே நாங்கள் போக வேண்டும். அவரோடு நாங்கள் அந்த வெளிச்சத்திலே களி கூற வேண்டும். அதுதான் உண்மையான சத்தியமாய் சுவிசேஷ ஆரம்பமாய் இருக்கிறதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது. பாருங்கள், யோவான் 6வது அதிகாரம் 17வது வசனம் இதோடு முடிக்கிற. சீசர்கள் படகில் ஏறி கடலில் அக்கறையில் உள்ள கப்பர்நாமுக்கு நேராய் போனார்கள். அப்பொழுது இருளாய் இருந்தது. இயேசுவும் அவர்களிடத்தில் வராதிருந்தார் என்று சொல்லி எழுதி இருக்கிறது. கடல்லே பெருங்காற்று அடித்தபடினா கடல் கொந்தளித்தது. சீசர்கள் இயேசு கடல் மேல் நடந்து வருகிறதை கண்டு பயந்தார்கள். ஏன் பயந்தார்கள்? அங்கே இருள் இருந்தபடியால் சீசர்களுக்கு கூட வெளிச்சம் தெரியல. அந்த இருளிலே ஏதோ ஒன்று வருதென்று பயந்தார்கள். பாருங்கள், இயேசு கிறிஸ்து அந்த இடத்திலே நடந்து வந்த இயேசு கிறிஸ்து பயப்படாதிருங்கள் என்று சொன்னதும் அவர்கள் பயன் நீங்கி அங்கு போக வேண்டிய துறைய பிடிச்சு போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், இருள் மனிதனை இளைப்பாறத்தான் ஆண்டவர் பறைச்சிருக்கிறார். இரவிலே அவன் தூங்க வேண்டும். ஆனா மிருகங்கள் வெளிக்கிட்டு தங்களுடைய உணவை சில எடுக்க வேண்டும் என்பது தான் தேவனுடைய விருப்பம். ஆனால் அது நாளளவில் அது அங்கு இருளுக்குரிய மனிதர்களாய் மாறிவிட்டார்கள். ஏனென்றால் தேவன் வெளிச்சத்துக்குரியவர் என்பதையும் இருள் அங்கு மூடி இருக்கிறது என்பதையும் அங்கு குருட்டுத்தன்மை அங்கே வெளிப்படுகிறதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது. இருள் மனிதனை இளைப்பாற நல்ல நோக்கம்தான் இருந்தது. ஆனால் அந்த இருள் அங்கு அந்தகாரப்பட்டபடியால் அங்கு மனுஷனுக்குள்ளே இந்த இருள் வந்து விட்டது என்பதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. ஏனென்றால் இயேசு என்ற வெளிச்சம் வரும்போது இருள் மறையத்தான் செய்யும். இன்னும் நாங்கள் பரலோகத்திலே நாங்கள் காலடி வைக்கும் போதுதான் அந்த வெளிச்சம், உண்மையான வெளிச்சம் வரும் என்பதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. இந்த கண்கள் குருடாய் இருக்கிற கண்கள் இன்றைக்கு வெளிச்சத்துக்குள்ளே வர வேண்டும். ஏனென்றால் சங்கீதம் 119, 105 சொல்லப்படுகிறது, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. இந்த பூமியிலே நாங்கள் இருளாய் இருந்தாலும் அவருடைய வசனம் எங்களுக்குள்ளே இருக்கிறபடியா எங்களுடைய கால்கள் அந்த வெளிச்சத்திலும் அந்த பாதையிலும் தீபமாய் எங்களுக்கு நிற்கிறபடியா நாங்கள் பிழைத்துக் கொள்ளுகிறோம் என்று சொல்லி இத்துடனும் என்னுடைய காரியத்தை முடித்துக் கொள்ளுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. இதுவரை நேரமும் சிஸ்டர் ஜெனட் ஜெர்மனியிலிருந்து தன்னுடைய வெளிப்பாட்டை கொடுத்தால், அவர் காரியத்தை சொன்னால் இருளோடு செயலற்று போகுது. செயலற்று போகிற இடம் அங்கே ஒரு கேள்வி அங்கே உண்டு. 2வது, வெளிச்சம் வரும்போது இருள் போகுது. இருள் போகிற இடம் அங்கே ஒரு கேள்வியும் வருகின்றது. அருமையான வெளிப்பாட்டை கொடுத்தார். தொடர்ந்து அடுத்த வியாழக்கிழமை தான் இந்த முடிவெல்லாம் தெரியும். அடுத்த பாச வானரையா வந்து அவர் போம். பாச வானரையா சொல்லுங்க ஐயா. இன்றைய பட்டிமன்றத்தின் கேள்வி, ஒரு அறையிலே சுவிட்ச் போடும் பொழுது வெளிச்சம் வருகிறது, இருள் மறையுது. அந்த இருள் எங்கே மறையுது? முதல் கேள்வி.
இரண்டாவது கேள்வி, உங்கள் வீட்டு ஹோல்ல மேசை இருக்கு, சோஃபா. நீங்க வெளிச்சத்துல இருந்து கொள்றீர்கள். ஆனா மேசைக்கு கீழே சோஃபாக்கள் இருள் இருக்கு. அந்த இருள் ஏன் இருக்கு? இதுதான் கேள்வி. உங்களுடைய வெளிப்பாட்டை தாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். என்ன மாதிரி வெளிப்பாடா? ஆவிக்குரிய வெளிப்பாடா அல்லது நீங்க normal சாதா? ஆவிக்குரிய வெளிப்பாட்டையும் கொடுக்கலாம், உலகத்துக்குரிய வெளிப்பாட்டையும் கொடுக்கலாம். ஏன்னா இதுல 2 வகையான இதுல 2 சாய்ஸ் இருக்கு ஐயா. இதுல பாக்குற இதுல இந்த வெளிச்சம் இருள் என்று சொல்லப்படுகிற காரியத்தை நாங்க பார்ப்போமா இருந்தால், இங்க வேதத்திலே ஐயா பக்தனாகிய யோபு சொல்லுகிறார். யோபு 38வது அதிகாரத்துல நாங்கள் பார்க்கிற வேளையில வேதம் சொல்லுகிறது ஐயா 38:19 வெளிச்சம் வாசமாயிருக்கும் இடத்திற்கு வழி எங்கே? கேள்விக்குறி. 2வது இருள் குடிகொண்டிருக்கும் ஸ்தானம் எங்கே என்று சொல்லி அவர் கேட்கிறார். அப்படி என்று சொல்லி சொன்னால் அதனுடைய காரியம் என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த வெளிச்சம் எங்கே இருந்து வருகிறது, அதனுடைய வழி எங்கே என்று கேட்கப்படுது. 2வது இருள் எங்க தங்கி இருக்கு என்பதை தான் இந்த இடத்துல கேட்கப்படுது. இப்ப நீங்க சொல்லுகிற பிரகாரம் ஐயா, கேக்குதா நான் சொல்றது? ஆமாம். நான் சொல்றேன், நீங்க சொல்லுகிற பிரகாரம் இந்த நாட்கள்ல ஒரு வீட்டுக்குள்ள நாங்கள் லைட்டை போடுகிற வேளையிலே அந்த வெளிச்சம் அதாவது எங்க இருந்து வருகிறது என்பது நீங்க ஒரு கேள்விக்குறியாக அவர் கேட்கிறார். 2வதாக நீங்க சொல்லுகிற பிரகாரம் அந்த இருக்கிற சோபாவோ அல்லது இந்த நாட்கள்ல கபர்ட் அலுமாரியோ என்னவா இருந்தாலும் அதுக்கு கீழே இந்த நாட்கள்ல இருள் அங்கே எப்படியாக இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் அவர் சொல்லுறார், இருள் அங்கே குடிகொண்டு இருக்கிறதாம் என்று சொல்லி சொல்லப்படுறது. அப்படியானால் இருள் குடிகொண்டு இருக்கிற இடத்திலே வெளிச்சம் வருகிற வேளையிலே ஐயா என்ன நடக்கிறதுன்னு சொல்லி சொன்னால் அந்த இருள் கூட இந்த நாட்கள்ல என்ன செய்யறதுன்னா பிரகாசிக்கிறது என்பதை பார்க்கிறோம். ஆனாலும் ஒரு காரியம் என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த வெளிச்சத்தை விரும்பாத இடம்தான், அந்த இடத்துல தான் நீங்க சொல்லுகிற பிரகாரம் அந்த சோபாவுக்கு கீழே இருள் இருக்கும். அந்த இடத்துக்கு அந்த வெளிச்சம் போக முடியாது. அதாவது அந்த இடத்தை அந்த வெளிச்சத்தை அந்த இடம் விரும்புவதில்லை. ஏனென்றால் சோபா தன்னுடைய அதாவது தன்மையினால தன்னுடைய பலத்தினாலே அந்த வெளிச்சத்தை தடுத்து வச்சிருக்குது. அலுமாரியும் அப்படித்தான் நீங்க சொல்லுகிற பிரகாரம். எப்படின்னு சொல்லி சொன்னால் அலுமாரியும் தன்னுடைய தன்னுடைய உருவத்தை காண்பிச்சு அதை தடுத்து வச்சுக்கிறபடினால் அங்க என்ன நடக்குன்னு சொல்லி சொன்னால் அங்கே அந்த இருள் இருக்குது. ஒரு மனுஷன் நடந்து வீதியில போகிற வேளையிலே நல்ல வெயிலுக்கு நடந்து போனான்னு சொன்னா அவனுக்கு பின்னாலே ஒரு நிழல் போகும், ஷடோ. அந்த ஷடோ எப்படியாக இருக்கும் என்று சொல்லி சொன்னால் இல்லையா, இருளாத்தான் இருக்கும். ஆனால் நீங்கள் முன்னுக்கு நடந்து போய்க்குள்ள உங்களுக்கு முன்பாக என்ன இருக்கிறது? வெளிச்சம் இருக்கும். இதான் நடக்கிற சம்பவம் என்று சொல்லி. அப்படியானால் அந்த வெளிச்சத்தை இந்த இருளை சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால் அது வெளிச்சத்தினுடைய ஒரு நிழலாக இந்த நாட்களிலே இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் எப்படி என்று பார்க்கிற வேளையிலேயே வெளிச்சம் தங்குகிற இடத்திலே இந்த நாட்களிலே அதாவது இருள் அங்கே என்ன செய்யும் என்று சொன்னால் அந்த வெளிச்சத்தை பிரகாசிக்க முடியாதபடி தடுத்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். 2வதாக பார்க்கிற காரியம் என்னவென்றால், இன்றைக்கு மனுஷர்களுடைய பூமியில வாழுகிற மனுஷர்களுடைய வாழ்க்கையிலே ஏன் அந்த இடத்திலே இருள் சூழ்ந்திருக்கு சொல்லி சொன்னால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய காரியத்தை பாருங்கள். அங்கே அவர் பிறந்த நாட்களே வேதம் சொல்லுகிறது எப்படின்னு சொன்னால், அந்த மக்கள் மத்தியிலே இருந்த அது இருளை நீக்கும்படியாக இவரே வெளிச்சமாக வந்தார். யோவான் 1ஆம் அதிகாரத்துல பாருங்கள், எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்கிற மெய்யான ஒளியாக இந்த பூமிக்கு வந்தார். அப்படியானால் இந்த பூமியில இருக்கிற ஜனங்களுக்கு இந்த நாட்கள் இதாவிக்குரிய காரியத்திலே பார்க்கிற வேளையிலே வெளிச்சம் வேண்டுமா இருந்தால் அவர்களுக்குள்ளே இருக்கிற இருள் முற்றுமுழுதாக நீங்க வேண்டும். சோபாவுக்குள்ளே கீழே அமர்ந்திருக்கிற இருளை போல இந்த நாட்களை அவர்கள் அந்த இருளை இந்த நாட்களை தாங்களே அடக்கி வைத்திருப்பார்களா இருந்தால், அந்த இருள் நீங்க விடாதபடி தாங்களே இந்த நாட்களே ஒரு தடையாக இந்த நாட்களை இருப்பார்களா இருந்தால் அவர்களுக்குள்ளே இந்த மெய்யான ஒளியாகிய ஆண்டவர் இந்த நாட்களில் பிரகாசிக்கவும் முடியாது. அவர் இந்த நாட்களே அவர்களுக்குள்ளே இந்த நாட்களை உதிக்கவும் முடியாது. பாருங்கள், சங்கீதம் 112:4 பார்க்கிற வேளையிலே செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதித்தது. பாருங்கள் என்ன வசனம் என்றால், செம்மையானவர்களுக்கு இருளிலே தான் வெளிச்சம் உதித்தது ஒழிய வெளிச்சத்திலே வெளிச்சம் அங்கே மறைக்கப்படவில்லை. பாருங்கள், அப்ப அந்த இருளாயிருந்த அவருடைய வாழ்க்கையிலே என்னத்துக்காக சொன்னால் அவர்களுடைய வாழ்க்கை செம்மையாக இருக்கிறபடினால் அங்கே அவர்களுக்குள்ளே அவருடைய இருள் அங்கே வெளிச்சமாக இந்த நாட்களை மாறுகிறது. ஒரு முக்கியமான காரியமாக இருக்கிறதை பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகள். 2வதாக பாருங்க, சங்கீதம் 119:130 பார்க்கிற வழியிலே உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்தது. அப்படியானால் இது ஆவிக்குரிய வாழ்க்கையில நாங்கள் பார்க்கிற வேளையிலேயே ஆண்டவருடைய வசனத்தை இந்த நாட்களை நாங்கள் தியானிக்கிற வேளையிலே நீங்கள் சொல்லுகிற பிரகாரம் இந்த நாட்களிலே வெளிச்சம் எங்கும் இந்த நாட்களிலே செல்லும். அருமையான எங்கும் இந்த நாட்கள் செல்லக்கூடியதாக இந்த நாட்களை இருக்கிறது. எப்படி என்று பார்க்கிற வேளையிலே அந்த வசனம் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை என்ன செய்கிறது என்று சொல்லி சொன்னால் ஒரு புதுப்பிக்கிற நிலையிலே இந்த நாட்களில் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். வேதத்தில் சொல்லப்படுகிறது, அவருடைய வசனம் இந்த நாட்களில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாம், அது ஆன்மாவையும் ஆத்மாவையும் கணுக்களே மூடுவோம் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுகிறது. அப்படியானால் அந்த வார்த்தை
தேவனுடைய இந்த வசனம் இந்த நாட்களிலே இந்த சர்வத்தில் உள்ள இருளை இந்த நாட்களிலே நீக்கி இந்த சோபா தடுத்து வைத்துக்கிறது மாதிரி இந்த நாட்களை சரளத்தில் தடுத்து வைக்காதபடி வசனத்தை நாங்கள் அனுதினமும் இந்த நாட்களை நாங்கள் என்ன அதாவது மெடிடேஷன் செய்கிற வேளையிலேயே அந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பிரசித்தத்தை இந்த நாட்களிலே கொண்டு வருகிறதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். நீதிமொழிகள் 6:23 வேதம் சொல்லுகிறது வேதமே வெளிச்சம் என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கிறோம். அப்படியானால் அந்த வேத வெளிச்சம் ஒரு ஆவிக்குரிய மனுஷனாய் வருகிற வேளையிலே அவனுக்குள்ளே இருக்கிற வேளையிலே அவனை எந்த இருளும் இந்த நாட்களிலே சூழாது என்பதை அங்கே இந்த நாட்களை நாங்கள் வேதத்திலே இந்த நாட்களே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஐயா இந்த நாட்கள் பாருங்கள், மத்தேயு 6ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்றது 23வது வசனம், உன் கண் கெட்டதாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும், இப்படி உன்னிலே வெளிச்சம் அங்கே எப்படி இருக்கும், இப்படி உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாயிருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாயிருக்கும். இதைத்தான் நாங்க பார்க்கணும். அப்படின்னு சொன்னால் நம்முடைய கண்கள் கெட்டதா இருந்தால் அந்த கண்ணுக்கு அதாவது சரீரத்துக்கு எதை கொடுக்கிறது வெளிச்சம், கண் தான் வெளிச்சத்தை கொடுக்கிறது. இந்த கண் கெட்டதா இருந்தால் இந்த சரீரம் என்ன செய்யும்டா எங்க போறது எங்க வாரதுன்னு தெரியும். அதே மாதிரி தான் இன்றைக்கு வீட்டுக்குள்ள வந்தோடனே வீட்டுக்குள்ள எப்படின்னு சொன்னால் நாங்க உள்ளுக்க வந்தோன்னா ஹோலுக்குள்ள எல்லாம் இருளா இருக்கும். ஆனா இந்த நாட்கள்ல லைட்டை போடுகிற வேளையில தான் நீங்க சொல்லுகிற பிரகாரம் அங்கே லைட் பிரகாசிக்கும். ஆனால் இந்த நாட்கள்ல அந்த மறைஞ்சிருக்கிற அந்த இருள் இந்த நாட்கள் என்ன செய்யும்னு சொன்னால் அந்த சோபா அந்த வெளிச்சத்தை அந்த தனக்கு கீழே இந்த நாட்களை பிடிக்காதபடி அது அங்கே தடை பண்ணி அதை இருளாக அந்த இடத்திலே வைத்துக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அதைத்தான் இங்கே வேதத்திலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அதைத்தான் இங்கே வேதம் சொல்றது. ஆகையால் இங்கே வேதம் சொல்றது லூக்கா 11:35 உன்னுடைய வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையாயிரன்னு சொல்லி சொல்றது. இன்றைக்கு நம்முடைய வெளிச்சம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்முடைய வெளிச்சம் இருளாகாதபடி இந்த நாட்களிலே நாங்கள் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். அப்படியானால் ஆண்டவருடைய வார்த்தையிலே அவருடைய ஆவியானோட அபிஷேகத்திலே நாட்களை நாங்கள் விருப்பமா இருந்தால் சோவாவுக்கு கீழே இருந்த இருள் மாதிரி நம்முடைய சரீரத்துக்கு உள்ளேயோ சர்றத்துக்கு வெளியாலேயோ சர்றத்துக்கு பின்னாலேயோ அந்த ஷடோவை இந்த நாட்களே காண முடியாது என்பதைத்தான் இன்றைக்கு நான் சொல்லக்கூடியதா இருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஐயா. நன்றி ஐயா. நன்றி பாஸ்டர் வானரையா. அதாவது சோஃபாவுக்கு கீழே இருள் இருக்கின்றது. அதாவது சோஃபா பரம்பரை கட்டுக்கள், அதாவது நாங்கள் ஹோல்ல லைட் போட்டு தான் இருக்கிறோம், வெளிச்சம் இருக்கு, சோஃபாக்கள் இருள் இருக்கு. அந்த சோஃபா எடுத்து போட்டால் அங்கே வெளிச்சம் வரும். அந்த சோஃபா என்னத்தை குறிக்குதுன்னு சொன்னால் இந்த பாரம்பரிய கட்டுகள் நாங்கள் ஆண்டோட சொந்த ரச்சரா ஏற்றுக்கொண்டாலும் எங்களுக்குள் சில பாரம்பரிய கட்டுக்கள் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு. அந்த கட்டுக்களை நாங்கள் வெளியேற்ற வேணும். அந்த கட்டுக்களை வெளியேற்றினா சோபாவை வெளியேற்றின மாதிரி. அதான் நான் ஏற்கனவே சொன்னேன் சொரி ஐயா, என்னென்றால் சோபா அந்த வெளிச்சத்தை வரவிடாம தானே தான் தடை பண்ணுது ஐயா. வெளிச்சத்தை தடை பண்ணது காரணம் எங்களுக்குள் அந்த சோபா எங்களுக்குள்ளே பாரம்பரிய சில பாவங்களுக்கு இருக்கு. ரகசிய பாவங்கள் அபிஷேகம் பெற்றிருக்கிறோம், நாம் வெளிச்சத்துல இருக்கிறோம். சோபாவை எடுத்தறிஞ்சா வெளிச்சம் அங்கே வரும். அந்த சோபா நாங்கள் ஆண்டவரை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டாலும் எங்களுக்குள்ளே பலவிதமான பாரம்பரிய கட்டுக்கள் இருக்கின்றன. அந்த கட்டுக்கள் நாங்கள் வெளியேற்றி விட்டால் இந்த சோபாவுக்கு இருள் இருக்காது. ரெண்டாவது பாஸ்டர், நான் கேட்ட கேள்வி, சுவிட்சை போட்டோன்னு அந்த இருள் எங்கே போகுது? அதாங்க, இருள் எங்கே போகுது? நீங்க என்ன சொன்னீங்க? இருளையா போகாதையா. என்னன்னு சொல்லி சொன்னாலையா, நீங்க வெளிச்சம் வந்தால் இருள் போகாது. இருள் இருந்த இடத்துல இருக்கும். ஆனால் அந்த வெளிச்சம் போகாதபடி அந்த சோபா என்ன செய்யுதுன்னு சொன்னா, நீங்க சொன்ன பிரகாரம் அந்த கட்டுகள் என்ன செய்யறா தடுத்து வச்சிருக்கு அந்த வெளிச்சம் தனக்குள்ள பிரகாசிக்க முடியாதபடி. இருள் இருந்த இடத்துலதான் இருக்கும் என்றால் வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் சம்பந்தம் இல்லை. சம்பந்தம் வெளிச்சம் மாற நேரம் இருள் பறந்துடும். வெளிச்சத்தை லைட்டை போடக்குள்ள ஐயா இந்த நாட்கள் என்ன செய்யணும்னு சொன்னா, அதாவது வெளிச்சம் வருகிற வழியில இருள் ஓடிடும். ஆனால் அந்த இருளை அந்த அறையை விட்டு போகாதபடி என்ன காரணம் தடுக்குதுன்னு சொன்னால் சோபாவும் அலுமாரியும் தான் தடுக்குது. சரியா ஐயா? இப்ப நீங்க சொல்லுங்க, இருள் ஓடுது. எங்கே ஓடுது? அது இருள் மறைஞ்சிரும் ஐயா. இருளையா வெளிச்சத்துக்கு முன்னாடி பாருங்களா இதான் சொல்லுது ஐயா. ஆண்டவர் சொல்லுகிற அந்த நாட்கள்ல எந்த மனிதனையும் பிரகாசிக்க செய்கிற மெய்யான ஒளி என்று சொல்லி அந்த ஆண்டவருடைய அந்த ஒளி நமக்குள்ள வருகிற வேளையிலே நம்மை சூழ்ந்திருக்கிற இருள் இந்த நாட்கள் என்ன செய்யும் சொன்னா நம்ம விட்டு அகன்று போயிடும் ஐயா. எந்த மனுஷனையும் யோவான் 1ஆம் அதிகாரம் சொல்லப்படுது ஐயா, எந்த மனுஷனையும் மெய்யான ஒளி சொன்னீங்க. அந்த மறையிற இடம் எது?
மறைகிற இடம் என்றால் அது விட்டு அகன்று போறது ஐயா. இருள் நீங்கி போறதுதான் அதனுடைய காரியம். நீங்க நான் எங்கே போகுது அந்த பேசலாமா? இருள்? டிசப்பியர் பேசலாமா? டிசப்பியர் அதாவது விட்டு விலகி போகும். எங்கே விலகி போய் எங்க விலகி போய் விலகி போற இடம் எங்க ஐயா? இல்லையா அது விலகி போறதுன்னு சொன்னால ஐயா அதை வெளியால அத அந்த இருள் வந்து வெளியால தன்னுடைய செயல்பாட்டை கொண்டு வர முடியாதபடி இந்த வெளிச்சம் என்ன செய்யறா அதை அப்படியே அணைச்சு விடுது ஐயா. அதான் நடக்கிற காரியம், மறைக்குது. அதான் அந்த காரியம். ஏன்னா வெளிச்சம் பிரகாசமா தானே ஐயா இருக்குது. அங்கிள் நான் பேசலாமா? பேசுங்க பாஸ்டர். பாஸ்டர் வானர் சொல்றது சரியான காரியம். இருள் எப்பொழுதுமே இருக்கு. உதாரணமாக இருள் இருக்குது, எப்பயுமே இருக்குது. ஆனால் வெளிச்சம் இல்லாத இடம்தான் இருள். உதாரணமா சூரியன் உதிக்கும் பொழுது ஒரு பக்கம் வந்து வெளிச்சம் பகல், ஆனா அதே சூரியன் உதிக்கிற அதே பூமியில மற்ற பக்கம் இருள். ஆமா. அப்ப அதன் எப்படி விளங்கி கொள்ளணும் என்றால் இருள் இப்ப இல்லாத இடம் கிடையாது, ஆனால் வெளிச்சம் தான் தேவை. வெளிச்சம் வரும் பொழுது வெளிச்சம் அந்த இருளை மேற்கொள்ளுது. ஆனா அதுதான் இப்ப அந்த வெளிச்சம் பெற விடாமல் தடைக்கிற இடங்கள் மேசையா இருக்கலாம், நிழலை கொடுக்கிற காரியமா இருக்கலாம், அலுமாரியாக இருக்கலாம், வார்த்தைகள் வர விடாமல் தடுக்கிறது. ஆனால் இந்த இருளே இல்லாத ஆவிக்குரிய பிரகாரமாக ஒரே ஒரு இடம் இருக்கு, அது பரலோகம் தான். அதுதான் வெளிப்பாட்டில் உள்ள இடம். நான் சொல்றது சரியா இருக்குமா பாஸ்டர் வானர்? நீங்க சொல்ற சரியோ. அந்த பரலோகத்துல இல்லத்தானே ஐயா, பரலோகத்துல வந்து அங்க நித்திய வெளிச்சம் தானே, அங்க வந்து அங்க இருள் இல்ல தானே. சொல்லிச்சுன்னா அங்கதான் இந்த ஷடோவோ இந்த காரியங்களோ இந்த நாட்களோ ஒன்றுமில்லை, எல்லாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கக்கூடியதா இருக்கு. ஆனா இந்த பூமியில இருக்கிற மாதிரி நீங்க சொல்ற பிரகாரம் தான். இப்ப மகேந்திரம் ஐயா, இப்ப ஒரு சைட்ல சூரியன் உதிக்கல வந்த ஐயா, ஒரு சைட்ல இருளா இருக்கு ஐயா, ஒரு சைட்ல பகல், ஒரு சைட்ல இருளா இருக்குது. அந்த இருளா இருக்கிறது வந்து அது இருந்து கொண்டுதான் இருக்கும். ஆனா அந்த சூரியன் மறுபடியும் ரொட்டேஷன்ல வரையக்குள்ள அந்த இருள் என்ன செய்யணும்னா அப்படி அந்த வெளிச்சம் அந்த இருளை மறைக்குது ஐயா. சரியா ஐயா? சுத்த தமிழ் நிலவு. இப்ப நீங்க சொன்னீங்க உலகத்துல ஒரு பக்கம் இருட்டு ஒரு பக்கம் இருள் உண்டு. நிலவு கேட்கல. நிலவு வந்து ஐயா நிலவு வெளிச்சத்தை கொடுக்குதானே ஐயா. ஆனா நிலவு வந்து இப்ப சூரியனை மாதிரி அவ்வளவு பவர்ல தானே ஐயா. இப்ப நீங்க நிலவுக்குள்ள போயிட்டு ஐயா, நீங்க இரவில் நடந்து போங்க. இலங்கையில நம்முடைய தேசம் நல்ல மழை இல்லாத நேரத்தில் இரவு நடந்து போனீங்கன்னா ஒரு மரம் இருந்துன்னு சொல்லி சொன்னா நிலவுக்கு அவ்வளவு பவர் இல்லை. அந்த மரத்தின் ஷடோ அப்படியே என்ன செய்யும் சொன்னால் அப்படியே அந்த இருளாக அப்படியே அந்த இடத்துல விழும் ஐயா. ஆனா சூரியன் உதிக்கிற வேளையில அந்த மரத்தின் இதை பார்க்கல ஒரு சின்ன ஒரு தடி மாதிரி தான் தெரியும். அதான் அந்த பவருக்குள்ள வித்தியாசமான வோல்டேஜ் ஐயா. பாஸ்டர் வானர், நிலவு வந்து சூரியனிடம் இருந்துதான் ஒளியை பெற்றுக் கொடுக்குது, சொந்தமா கொடுக்குற இல்ல. சரி, நீங்க சொல்ற சரியோ. சூரியன்ல இருந்தால் அது அப்ப ஒளியை பெற்றுக் கொடுக்கல வந்து அது வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி சொன்னாலே அது தன்னால இயன்ற அளவுக்கு தான் அந்த சந்திரன் நிலவு இந்த நாட்கள்ல பூமிக்கு ஒளியை கொடுக்கும். உண்மைதான். சொல்லுங்க ஐயா. ஒரு செய்தியே இல்ல, இந்த இந்தியாவில இருந்து எஸ்தர் ரூபி இந்த இதை நீங்க கேட்கவில்லை, அதை போடுறேன் கேட்டு பாருங்க, அதுக்கு பிறகு சொல்லுங்க, கேளுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லோரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். சங்கமம் வானொலியிலிருந்து மகேந்திரன் ஐயா அவர்கள் ஒரு கேள்வியை தொடுத்தார்கள். ஒரு அறையிலே சுவிட்ச போட்ட மாத்திரத்திலே வெளிச்சம் வருகிறது. அந்த வெளிச்சம் வரும்போது அந்த அறையில் இருந்த இருள் எங்கே போயிடுச்சு பாருங்க. சுவிட்ச போட்டோடனே அந்த இருட்டு எங்க போயிடுச்சு, அதுதான் கேள்வி. ஐயா அவர்கள் இந்த கேள்வியை கேட்டிருந்தார்கள். இந்த கேள்விக்கு வேத புஸ்தகத்தின் வழியாக பதில் அளிப்பது மிகவும் நன்றாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். பாருங்க, அதற்கு ஆதாரமாக நம்முடைய தேவன் பாருங்க இந்த வானத்தையும் பூமியை சிருஷ்டிக்கும் போது அவர் முதலாவது இந்த பூமியில இருந்த ஒரு காரியம் பாருங்க. ஆதியாமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல இவ்வாறு போடப்பட்டிருக்கும்: பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். 3ஆம் வசனம்: தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று, வெளிச்சம் நல்லது என்று கண்டார். அருமையானவர்களே, இங்க எழுதப்பட்டிருக்குது இருள் அங்க இருந்துதான், ஆழத்தின் மேல இருட்டு அங்கதான் இருக்கு. ஆண்டவர் வாயை திறந்து வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொன்னார்.
பாருங்க, வெளிச்சம் உண்டாயிற்று. அப்ப அந்த ஆழத்தின் மேல் இருந்த இருள் எங்கே போயிற்று? அதுதான் கேள்வி. வெளிச்சம் உண்டாயிற்று, ஆனா அந்த இருட்டு எங்க போயிருச்சு? ஐயா மறுபடியும் ஒரு கேள்வி கேட்டிருந்தார். ஒரு அறையில கட்டிலோ அல்லது சோஃபாவோ சேரோ அதற்கு அடியிலே வெளிச்சம் புகாமல் இருட்டாகத்தானே இருக்கிறது. அப்ப அந்த அறையில முழுவதுமாக வெளிச்சம் இருக்காது, அப்படித்தானே அர்த்தம்? அந்த பொருட்களுக்கு அடியில வெளிச்சம் போகாதே, இருளானதுதானே அங்கே பரவி கொண்டிருக்கிறது என்று கேட்டார்கள். சரியான கேள்வி ஐயா கேட்டிருந்தார்கள். இதுல போடப்பட்டிருக்கும் பாருங்க, வெளிச்சம் உண்டா கடவுது என்று சொன்னார், வெளிச்சம் உண்டாயிற்று. ஆனா அப்ப அந்த இருட்டு எங்க போயிடுச்சு? அருமையானவர்களே, அந்த இருள் தேவன் சொன்ன வார்த்தை பாருங்க, அந்த இருட்டை விழுங்கி விட்டது. அருமையானவர்களே, ஏன் அப்போ ஒரு அறையில இருக்கும்போது ஒரு பொருள் மேல இருக்கும்போது பொருளுக்கு மேலே வெளிச்சம் இருக்கும், பொருளுக்கு அடியில மறுபடியும் இருள் சூழ்ந்தே இருக்கும். அப்படி என்றால் என்ன? இந்த பொருள் வெளிச்சத்தை உள்ளே என்ன செய்யல, ஏற்றுக்கொள்ளவில்லை, மறைக்கிறது. ஆனா சுவிட்ச போட்ட மாத்திரத்திலே அந்த அறை முழுவதும் வெளிச்சம் வந்து விட்டது. ஆனால் ஒரு பொருளுக்கு அடியில இருக்கும் இருள் ஏன் மறையவில்லை? அது மறைக்கப்பட்டதா இருக்கிறது. வெளிச்சத்தை அது மறைத்து கொண்டிருக்கிறது. அது போலதான் ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். வெளிச்சம் உண்டா கடவுது என்று சொன்னார். பூமி முழுவதும் அன்றைக்கு வெளிச்சமாகவே மாறிவிட்டது. அப்ப அந்த இருட்டு எங்க போச்சு? அதற்கு பாருங்க, வேத வசனம் பாருங்க, ஏசாயாவின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல இவ்வாறு போடப்பட்டிருக்கிறது. ஏசாயா 25:8. அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? மரணம் எதற்கு அடையாளமாக இருக்கிறது? இருட்டு, அந்தகாரம், காரிருள். பாருங்க, அந்த இருட்ட, அந்த மரணத்தின் சக்திய ஜெயமாக விழுங்குவார். அப்ப வெளிச்சம்ன்றது பாருங்க நம்முடைய தேவனுக்கு ஆதாரமா இருக்கிறது. வெளிச்சம்னாலே இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அப்ப இருட்டுனாலே பிசாசானவன் மட்டும்தான். அப்ப வெளிச்சம் வர்ற இடத்துல இருட்டுக்கு இடமே இல்லாம போயிருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? வெளிச்சம் வருகிற அந்த இடத்துல இருளானது பாருங்க அவருடைய பாதத்திற்கு கீழே வருகிறது. இருட்டு அவருடைய பாதத்திற்கு கீழே வந்து விடுகிறது. அவருடைய வார்த்தையின் ஆளுகைக்கு கீழே பாதபடியாக்கி போட்டு விடுகிறார். அதற்கு எப்படி நாம் அதை புரிந்து கொள்ள முடியும்? யோவானின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. எப்படி ஒரு அறையில இருக்கிற கட்டிலோ சோஃபாவோ வெளிச்சத்தை மறைச்சுக்கிட்டு இருக்குதோ தவிர, இந்த இருட்டு சுவிட்ச போட்ட மாத்திரத்துல அறை முழுவதும் வீசி கொண்டிருக்கிற வெளிச்சத்தை ஒண்ணுமே செய்ய முடியாதுங்க. பாருங்க, இருள் வெளிச்சத்தை கவி கொள்ள முடியாது. ஆனா வெளிச்சம் இருளை விழுங்கி விடுகிறது. பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்த மாத்திரத்திலே பாருங்க, அவர் சிலுவையிலே பாருங்க அந்த 7 வார்த்தைகள் சொல்லி முடிந்த பின்பு தலையை சாய்த்து தன் ஆவியை பாருங்க பிதாவின் இடத்திலே ஒப்படைக்கிறார். ஒப்படைத்து அங்கே போடப்பட்டிருக்கும், தன் தலையை சாய்த்து தன் ஜீவனை விட்டார் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கும் பாருங்க. அப்ப அந்த ஜீவனை விட்ட அந்த நொடி பொழுதில் இருந்து பாருங்க, இந்த பூமி முழுவதும் அந்தகாரம் உண்டாயிற்று, காரிருள் சூழ்ந்து கொண்டது. அருமையானவர்களே, அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருடைய ஜீவன் பாருங்க, ஜீவன் போன மாத்திரத்திலே, ஒளி போன மாத்திரத்திலே இந்த பூமி முழுவதும் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டது. பாருங்க, அவரை அந்த ஜீவன் போயிருச்சு, பிதாட்ட ஒப்படைச்சிட்டாரு. அவருடைய ஆவி பாதாளத்திற்கு சென்று விட்டது. 3 நாள் இரவும் பகலும் அவர் பாதாளத்திலே வேதனைப்பட்டார் என்று எழுதப்பட்டிருக்கும் பாருங்க. யோனா எப்படி மீனின் வயிற்றிலே 3 நாள் இரவும் பகலும் இருந்தாரோ, அதே போல மனுஷகுமாரன் பூமியின் இருதயத்திலே இருப்பார் அப்படின்னு வேதத்துல சொல்லப்பட்டிருக்கும் பாருங்க. அப்ப அந்த 3 காரிருளும் அந்தகாரமும் அந்த நிமிஷத்துல அங்க சூழ்ந்து கொள்ளும். இந்த பூமியே அந்தகாரம் உண்டாயிற்று என்று எழுதப்பட்டிருக்கும். அப்படின்னா என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒளிக்கு சொந்தக்காரராக இருக்கிறார், வெளிச்சத்திற்கு சொந்தக்காரராக இருக்கிறார். அவர் என்றைக்கு எல்லாவற்றையும் ஜெயித்து 3ஆம் நாளிலே உயிரோட எழுந்து வந்தாரோ, அன்றைக்கு மரணம் அவருக்கு காலடிக்கு கீழே இருக்கிறது. மரணமே உன் கூர் எங்கே? இருளே உன் ஜெயம் எங்கே?
அருமையானவர்களே, இன்றைக்கு ஏன் எப்படி இந்த சோஃபாவும் கட்டிலும் ஒரு அறையில இருக்கிற வெளிச்சத்தை மறைத்து கொண்டிருக்கிறதோ, அதே போல அநேகருடைய மனதில இருக்கிற பாரம்பரியமான கட்டுக்கதைகளும் பாருங்க, அநேகருடைய குருட்டாட்டமான எண்ணங்களும் தவறான புரிந்து கொள்ளுதலும் கர்த்தரை குறித்து பாருங்க சரியான தெளிவான ஞான அறிவு இல்லாதமையினாலும் அநேக பாரம்பரிய கதைகள், கட்டுக்கதைகள், அது போன்ற காரியங்கள் இருட்டாங்க இருந்தா கூட அந்த வெளிச்சத்தை காண விடாதபடி அவருடைய கண்களை குருடாக்கி போட்டு விடுகிறான் என்று 1 கொரிந்தியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்திலே அப்போஸ்தலனாகிய பவுலடிகரால் எழுதியிருப்பார். பிசாசானவன் எதற்காக பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கினான் பாருங்க. என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறோமோ அன்றைக்கே நம்முடைய இருதயத்தில் இருந்த இருள் நீங்கி ஒளியை ஏற்றி விட்டார். மனுஷருடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமா இருக்கிறது பாருங்க. என்னைக்கு ரட்சிப்பு ஜீவன் அவருக்குள்ள இருந்த ஜீவன் நம்மளுடைய ஜீவனோட ஒளியேற்றப்படுகிறதோ, நம்முடைய வாழ்க்கையிலே ஒளியேற்றப்பட்டு விட்டது. இன்னைக்கு ஏன் நம்ம பிரகாசிக்க முடியல? அந்த இருட்டு நம்மளை பற்றி கொள்கிறது. எப்படி இந்த கட்டில சோஃபாவும் இதுவும் மறைத்து கொண்டு இருக்கிறதோ, அது போல இயேசு கிறிஸ்துவை குறித்த இங்க சரியான வெளிப்பாடும் சரியான ஞான அறிவும் இல்லாதமை, அவரை குறித்து பாருங்க காண்கிற விதத்திலே நம்மை காணக்கூடாதபடிக்கு பிசாசானவன் மனக்கண்களை பாருங்க இந்த பாரம்பரியமான கதைகள் அநேக காரியங்களினாலே மறைத்து விடுகிறான். அதற்காக இந்த கட்டில சோஃபாவும் மறைச்சு இந்த இந்த வெளிச்சத்தை மறைச்சு வச்சிருக்கிறதே தவிர வெளிச்சமே இந்த அறையில இல்லை என்று அர்த்தம் இல்லை. அங்கதான் வெளிச்சம் இருக்கு. வெளிச்சத்தை போட்ட மாத்திரத்திலே, சுவிட்ச போட்ட மாத்திரத்திலே வெளிச்சம் இருளை கவி கொண்டதை, இருளை விழுங்கி விட்டது. அவர் மரணத்தை ஜெயமாக விளங்குவார். அருமையானவர்களே, இந்த கேள்விக்கு விடை கிடைத்திருக்கும் என்று நம்புகிறேன். அது மாத்திரமல்ல, ஐயா அவர்கள் அருமையாக கேள்வியை ஒன்றை தொடுத்தார்கள். நம்முடைய மனக்கண்களிலே ஜீவாதிபதியாகிய ஒளியாகிய கிறிஸ்து எனும் ஒளி நம்முடைய வாழ்க்கையில ஏற்றப்படும் போது ஒவ்வொருத்தருக்கும் ஒளிமயமான எதிர்காலம் வருகிறது. வாழ்க்கையில இருக்கிற இருட்டு, அந்தகாரம், எல்லா சுகவீனம், பலவீனம், மனதில் இருக்கிற எல்லா குழப்பங்கள் பாருங்க, எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரிடத்துல ஒருத்தர்கிட்ட மாத்திரம்தான் இருக்கு. அவரை குறித்து அறிந்து கொள்ள வேண்டுமானால் இன்னும் அநேக வசனங்களை வேதத்திலிருந்து எடுத்து தியானியுங்கள். உதவிக்கு பாருங்க, ஆண்டவரே, சத்திய ஆவியானவரே, நீர் எனக்கு போதியும் என்று அவரிடத்துல கேளுங்கள். பாருங்க, எல்லாரை பார்க்கிலும் மிகப்பெரிய டீச்சர், பெரிய போதகர் பரிசுத்த ஆவியானவர். அவர் உங்களுக்கு விளக்கு போட்டு காமிப்பார். பாருங்க, நன்றாக இந்த வசனத்தை ஆராய்ந்து பாருங்கள். அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டே. அருமையானவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள், இந்த வினாவை கேட்டவர்கள் எல்லாருக்கும் பாருங்க அந்த வேதத்திலிருந்து ஆதாரத்தோடு எடுத்து சொல்லியிருக்கிறோம் என்று நம்புகிறோம். இதை கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். இன்னும் ஒரு அடுத்த வசனத்தோடு உங்களை அனைவரோடும் கூட நாங்கள் தொடர்பு கொள்கிறோம். நன்றி, நன்றி ஐயா, நன்றி. இந்த சகோதரி ஒளி இருளை விழுங்குதாம். அதுக்குரிய வார்த்தையை தேவ வார்த்தை எடுத்து கூறினால் அதுக்கிடையில நாங்க பாஸ்டர் இல்ல லெஸ்ஸி பிரதர் அழைக்க போறோம். பிரைஸ் லார்ட் லெஸ்ஸி பிரதர். பிரைஸ் லார்ட் லெஸ்ஸி பிரதர். ஐயா, நான் ஆயத்தப்படுத்தலையா? என்ன சொல்றீங்க? நான் ஆயத்தப்படுத்தலையா? இல்ல, இத்தனை ஊழியக்காரர்கள் சொன்னார், அதன்படி நீங்க ஒரு விளக்கத்தை கொடுங்களேன். ஐயா, ஆண்டவர் பரடைஸ்ல ஆண்டவற்ற இடத்துல வெளிச்சம், ஒளி, அங்க இருட்டு இல்லை. நீங்கள் இந்த பூமிக்கு மேல போனீங்கன்னா அங்க இருள் இல்லை, வெளிச்சம்தான். இந்த பூமியில தான் இந்த இருள். ஏனென்றால் அங்க மறைவிடங்கள் இருக்கிறது. இப்போ பூமி சுத்துதானே, பூமி சுத்துற போது ஒரு பக்கம் சன் இருக்கும், ஒரு பக்கம் மூன் இருக்கும். மூன் அந்த சன்னின் இதை எடுத்து எங்களுக்கு தரும். அதே வேளையில் சன் மற்ற பக்கம் போய்க்க பூமி உருண்டதானே. ஐயா, பூமிக்கு மேலே நீங்கள் ஃப்ளை பண்ணீங்கன்னா, பிளேனில் போனீங்கன்னா மேலே ஒரு வெளிச்சம், இருள் இல்லை, வெளிச்சம்தான். அப்போ இந்த பூமியில் தான் இருள். ஏனென்றால் மறைவிடத்தில் சூரியனுடைய அந்த மறைவிடமாக இருக்கிறபடியே தான் அந்த காரியம். சுழற்சி நிமித்தம், பூமியில சுழற்சி நிமித்தம் தான் இங்கே அந்த காரியம். அது ஏன் ஆண்டவர் எங்களுக்கு தந்தாரண்டா, எங்களுக்கு இளைப்பாறுதலுக்கு. நாங்கள் பகல்லே ஓடி திரிஞ்சு வேலை செய்கிறோம், இரவில் இளைப்பாறுதலுக்காக எங்களுக்கு அந்த இருளை தந்திருக்கிறார்.
அவ்வளவுதான். மற்றபடி ஆம், இருள் ஆம், இருள் பூமி இருளில் இருக்கு. சூரியன் வருகின்ற பொழுது தான் வெளிச்சம், அல்லது நாங்கள் ஆர்டிஃபிஷியலாக லைட்டை செய்து போட்டுட்டு அந்த லைட்டில் தெரிகிறோம். மற்றபடி பூமியே இருள் தான் மூடி இருக்குது ஐயா, கம்ப்ளீட்டாக மூடி இருக்கு. பூமிக்கு மேலே எல்லா இடமும் வெளிச்சம், வெளிச்சம்தான். அது சூரியனுடைய ஒளியா அல்லது ஆண்டவற்றை ஒளியா, பூமிக்கு மேலே வெளிச்சம். பூமி தான் இருளில் மூடி இருக்கு. அதுதான் ஐயா. ஆமென். நன்றி. பாச ஞானவண்ணன், சொல்லுங்க. பாச எஸ்தர் ரூபி சொன்ன கருத்துக்கு நீங்க என்ன சொல்றீங்க? ஆம், ஒரு சில காரியங்கள் சரியாக இருக்கிறது, ஆ, ஒரு சில காரியங்கள் பிழை என்று சொல்வதை விட சரியான கோணத்தில் பார்க்கவில்லை என்று சொல்ல வேண்டும். ம், ஏனென்றால் இருளையும் ஒளியையும் படைத்த ஆண்டவர் அவற்றிற்கொண்டு சில குணாதிசயங்களை வைத்திருக்கிறார். ம், அப்ப ஆவிக்குரிய பலத்தையும் பலவீனங்களையும் இருளுக்குரிய நரகத்து ராஜ்யத்தையும் ஒப்பிடுவதற்கு எங்களுடைய அறிவுக்கு எட்டக்கூடிய ஒளியையும் இருளையும் பயன்படுத்தினார். ம், என்றால் இந்த இருளுக்கென்று சொல்லி குணாதிசயத்தையும் அந்த இருளை சார்ந்த இரவுக்குள்ளே இருக்கிற காரியங்களையும் ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அதனால பாஸ்டர் லெஸ்லி சொன்னது போல இரவையும் ஆண்டவர் தான் உருவாக்கினார். அதிலே ஒரு நன்மைகள் இருக்கிறது. இருளையும் அவர் உருவாக்கினார் ஜீவியத்துக்கு. ஆனால் அந்தகார இருளை, ஆவிக்குரிய ராஜ்யங்களுக்குரிய இருள், அவற்றை எங்களுடைய அறிவுக்கு புலப்படும்படியாக அதை பயன்படுத்தினார். உதாரணமாக இவர்கள் எல்லோருடைய பேச்சிலிருந்து ஒரு காரியத்தை அறிந்து கொண்டேன். பகலுக்கு வெளிச்சத்தை தருகிற சூரியனுக்கு எங்களுடைய அறிவு கட்டிய பிரகாரமாக நேரிலே பயணம் செல்வதுதான் அதனுடைய வழக்கு. நேர்கோட்டிலே பயணம் செய்யும், இடையில வருகிறவர்களை பிரதிபலிக்கும். அந்த வெளிச்சம் என்ன செய்கிறது? குணாதிசயம் இருளுள்ளே உள்ள காரியங்களை வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. அதனாலே தான் வெளிச்சம் வரும்பொழுது பூமியிலே ஒரு பக்கம் பகல், அதில் உள்ள காரியங்கள் எங்களுக்கு தெரிகிறது. அதனுடைய மறுபக்கமே என்ன செய்கிறது? நிழலாக இருக்கிறது, இருளாக ஆண்டவர் சொன்னார். இருளுக்கு இரவென்று பெயரிட்டார் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மற்றது பூமிக்கு மேலே நீங்கள் ஒரு பூமிக்கு மேலே ஒரு அளவுக்கு போனால் அங்கேயும் இரவு பகல் உண்டு. சந்திரனுக்கு போனால் கூட அங்கேயும் சந்திரனுடைய நிழலும் இல்லாவிட்டால் இதே போல அநேக சூரிய கோள்களை கொண்டு நடத்தப்படுகிற கோள்கள் மத்தியிலும் இரவு பகல் உண்டுன்னு சொல்லி இப்பொழுது ஆண்டவரே அவர் கொடுத்த விஞ்ஞானத்தினாலே வெளிப்படுத்துகிறார். ஆனால் இவை எல்லாவற்றுக்கும் மேலாக இருளே இல்லாத இடம், அந்த ஆவிக்குரிய பிரகாரமாகவும் சரி, இருளே இல்லாத இடம் என்று சொல்லி வேதத்திலே நாங்கள் வாசித்தது போல வெளிப்படுத்தல் அதிகாரத்தில் தான் சொல்லப்படுகிறது. அங்கே ஒருவனும் அங்க இருளே இல்லை என்று சொல்லப்படும். 21, 25 அது ஆண்டவர் தான் அதை செய்கிறார். அது எவ்வாறு செய்கிறார் என்றால் ஆண்டவரை தான் கேட்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே சில காரியங்கள் என்னை பொறுத்த மட்டிலே நாங்கள் பிழையா ஏதோ ஒன்று ஆண்டவரை நாங்கள் மகிமைப்படுத்த வேண்டும் என்று சத்தியமாக இருந்தாலும் ஒவ்வாத காரியங்களை கொண்டு மகிமைப்படுத்த வெளிப்படுத்துவது நான் நினைக்கவில்லை அது ஒரு சரியான காரியம் என்று சொல்லி. ஆமென். ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாரா. அப்படின்னா பாஸ்டர், இந்த எங்க இடத்துல இருந்து ஒரு வண்ண ஃபிளைட்டுக்கு போனா டொங்கோன் என்ற இடம் இருக்கு. அங்க இருள் இல்லை இருக்கு. அப்படியான இடங்கள் கோயில இப்பயும் இருக்கிறது. 6 மாதம் இருள், 6 மாதம் பகல், அப்படி எல்லாம் கூட. மகேந்திரமையா சொரி ஐயா, நீங்க இப்ப இங்க பாருங்க, யூரோப்புக்குள்ள ஐயா நீங்க இந்த நோர்வேல பாருங்க மேலே ஐயா, அதாவது ஸ்டொக்கலம் சொல்ல இடத்துக்கு போனீங்கன்னா சமர்ல கிட்டத்தட்ட ஒரு கிழமைக்கு சூரியன் உதிச்சோண்டே இருக்கும். சரியா? ஒரு கிழமைக்கு இரவு இல்லையா, இருட்டு இல்லை, அப்படியே பகல் மாதிரியே இருக்கும். அப்படி அந்த காரியங்கள் இருக்குது. சில இடங்கள் ஆண்டவர் இதண்டு வச்சுக்கிறார் தென் துருவத்துல மேல. அலாஸ்காலும் இருக்குது. இப்ப எங்கட
பாச ஞானவண்ணம் ஐயா சொன்ன காரியத்தின்படி பார்க்கல வந்து சரியான காரியம் இருக்கு. ஏனென்றால் ஏசாயா 60:2 சொல்லுகிறது, இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் கத்தர் உண்மையில் உதிப்பார், அவருடைய மகிமை உண்மையில் காணப்படும். அப்ப கத்தர் உதிக்கிற வேளையில அந்த இடத்துல அந்த பூமியிலே இருந்தாலும் அந்த ஜனங்களுக்கு மேலே இருந்தாலும் அந்த வெளிச்சம் வரும் ஐயா. சரியா ஐயா? இந்த ஒரே வசனத்திலே சகல காரியங்களும் அடங்குது. ஆனால் 21வது வசனத்திலே வெளிப்படுத்த 21 சொல்லப்பட்ட 25வது வசனம் சொல்லுது, அங்க வந்து எங்க பரலோகத்தில் அவர் சொன்ன பிரகாரம் அங்க வந்து இராக்காலமும் இல்லாதபடி அதிலே வாசல்கள் பகலும் அடைக்கப்படுவதும் இல்லை. அப்படி என்று சொல்லி சொன்னா பரலோகத்துல வந்து இருள் வாரதுக்கு எந்த விதமான காரியமும் இந்த நாட்கள்ல இல்லை என்பதைத்தான் அங்கே தெளிவாக அந்த வார்த்தை சொல்லுவதை பார்க்கிறோம். பாஸ்டர் ஞானவண்ணன் சொன்னார் இப்ப. சரி ஐயா? ஆமென், ஆமென். அப்ப இந்த ரெண்டு வசனத்தையும் கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அதுக்குள்ள அந்த விளக்கம் வேணும்னு சொல்லி சொன்னா, இது வந்து இப்ப இருள் ஐயா எப்படின்னு சொல்லி சொன்னா, மகேந்திரம் ஐயா நீங்க கேட்ட கேள்வியின்படி இருள் வந்து அந்த இடத்துலானே இருக்கும் ஐயா. ஆனால் என்ன காரணம், என்ன காரியம்னு சொல்லி சொன்னால், வெளிச்சம் வருகிற வேளையில இருளுக்கு அங்க நிக்க முடியாது, ஈக்குவல் கொடுக்க முடியாது ஐயா. அதனாலதான் இருள் என்ன செய்யுதுன்னு சொல்லி சொன்னால், அந்த தண்டை வல்லமையை காட்ட முடியாமல் இருக்கிறது. இப்ப பாருங்க, ஒரு சாதாரணமா பாருங்க, ஒரு பெரிய ஒரு பலவானோட ஒரு பலம் இல்லாதவன் போய் சந்திச்சான்னு சொல்லி சொன்னா என்ன எடுக்க முடியும்? அவனால அந்த பலவானோட சண்டை பிடிக்க முடியாது ஐயா. அப்ப அதே மாதிரி இப்ப பாக்குற வேளையில வந்து அப்படி என்ன செய்வான், அந்த பலவான் அவன் என்ன செய்வான், அந்த பலவீனனை பிடிச்சி நசிப்பான். அதே விதமா தான் இந்த வெளிச்சம் வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னால், இந்த இருளை வந்து அப்படியே நசிக்குது, அடக்குது. அடக்கி இருக்கிற வேளையில அவரால அங்க இதண்ண முடியாம இருக்கு. அவர் தன்னை ஓவர்டேக் பண்ணவோ அல்லது அந்த வெளிச்சத்தை தான் மேற்கொண்டு காரியத்தை செய்யப்படவோ அவரால் முடியும். அதனாலதான் இந்த அப்படியே அந்த இருள் அப்படியே அடங்கி அப்படியே நீங்க சொன்ன பிரகாரம் அப்படியே கீழே போய் அப்படியே எங்க மூளை இருக்குதோ அந்த மூளைக்கு போய் சோபாக்குள்ள போய் அல்லது அலுமாரிக்குள்ள போய் அடங்கி கொள்றாரு. சரியா ஐயா? இப்ப லெஸ்ஸி பிரதர் சொன்னார், ஆண்டவர் இருளை உண்டாக்கினார். அப்ப இருளுக்குலாம் இந்த சத்ருவான விளையாட்டு நடக்குது. உண்மைதான் ஐயா. இப்ப பாருங்கள் ஐயா, அவருடைய பாதத்துக்கு கீழே இருள் இருக்குன்னு சொல்லி ஐயா சங்கீதம் 18:9 சொல்லப்படுது ஐயா. அது மட்டுமல்ல, யோபு கூட சொல்றான் ஐயா, அவர் ஒளிக்கும் இடங்களிலே காருள்ளை அடக்கும் என்று சொல்லி இந்த நாட்கள்ல சொல்லப்படுறதை பார்க்கிறோம். அப்ப பாருங்க ஐயா, அவருடைய பாதுகளை இருக்குன்னு சொல்லி இப்படியாக அந்த நாட்கள்ல அநேக இடங்கள்ல அந்த இருள். ஆண்டவர் தான் அந்த இருளை முந்தி பாருங்கள், அந்த பூமியில ஆதியாகமம் 1-2 வசனத்துல பார்க்கிற வேளையில பாருங்க ஐயா, அதுல சொல்லப்பட்ட காரியம், பூமியில இருள் சூழ்ந்திருந்தது. ஆண்டவர் இந்த நாட்கள்ல பிரிக்கிறார் ஐயா ரெண்டா. என்னன்னு சொன்னால், அந்த ஜனங்களுக்கு வெளிச்சம் தேவை. அப்ப ஜனங்களை நான் உருவாக்க போறேன், ஜனங்களை கொண்டு வந்து அந்த இடத்துல வைக்க போறேன்னு சொல்லி சொன்னால், அந்த ஜனங்கள் சீவிக்கிறதுக்கு வெளிச்சம் தேவை. இன்னைக்கு வெளிச்சம் இல்லாம என்றுதான் விட்டமின் டி உருவாத ஐயா. ஜனங்கள்லாம் செத்து போவாங்க, வருத்தம் வந்துடும் ஐயா, கண் தெரியாம போயிடும் காரியங்கள். இன்றைக்கு பாருங்க, கூட யூரோப்ல இருக்கிறவர்களுக்கெல்லாம் கூட பாருங்க, சின்ன பிள்ளை எல்லாம் கண்ணாடி போடுறதுக்கு முக்கியமான நோக்கம் என்ன ஐயா? இங்க வந்து கூட வந்து விட்டமின் டி ஆல. அதனாலதான் விட்டமின் டிக்கு அவர் என்ன செய்யணும்னா ஊசி ஓடிப்பினோம் இல்ல டேப்லெட்ஸ் எடுப்பினோம். கூட வந்து கட்டாயம் அந்த வெளிச்சம் தேவை ஐயா ஜனங்களுக்கு. ஒரு சின்ன கருத்தை சொல்லட்டுமா அங்கிள்? சொல்லுங்க. அந்த இருள் வந்து ஆதியாகமத்துல எங்களுக்கு அந்த 1வது வசனத்துக்கும் 2வது வசனத்துக்கும் இடையிலே வேத அறிஞர்களின் படி, அதாவது ஹீப்ரு அறிஞர்களின் படி, ஏன்னா அவர்கள் மத்தியிலாம் வாதம் கொடுக்கப்பட்டது, அது இடையில பெரிய ஒரு கேப். அதை சொல்றது கேப் தியரி என்று சொல்லி. அது வந்து இன்னும் அதுக்குள்ளதான் அந்த டைனோசர் வந்துச்சு, டைனோசர் போனது. அப்போ அதுக்கு பிறகுதான் ஆண்டவர் என்ன செய்கிறார், இட்ஸ் அ தியரி. நான் சொல்றதை கேட்டுக்கொள்ளுங்க, தியரி. அப்போ ஆண்டவர் பூமி ஒழுங்கின்மையாக இருந்தது, அதாவது ஒழுங்கின்மையாக இருந்தது. அதில் ஒரு இடமும் சொல்லப்படவில்லை ஆழத்தில் மூடி இருந்தது சொல்லப்படுகிறது. ஆனால் ஆண்டவர் அதை உருவாக்கினாரா என்று சொல்லி ஏசியா தீர்க்கதரிசி பிற்பாடு வந்தவர்கள் சொல்லுகிறார்கள். இப்ப ஏசியா 45:7 அதை நீங்க பார்த்தீங்கன்னா, ஒளியை படுத்தி இருளையும் உண்டாக்கினேர் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அப்ப ஒரு சில வசனங்கள் அதுக்கு ஆதாரமாக இருக்கிறது. ஆனால் இது ஒளியை உண்டாக்குவதற்கு முன்பாக நடந்த காரியம். எப்படி உருவாக்கினார், வார்த்தையினால் உருவாக்கினார், உருவாக்க கூடும் என்று ஊகிக்கலாம். ஆனால் எங்களுக்கு ஆதாரம் கிடையாது. ஆனால் நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆனால் அதுக்கு மேலாக சிஸ்டர் ஜெர்மனியிலிருந்து காய்ச்சா ஒரு சிஸ்டர், ஜெனட்டா, அவர் சொல்லியிருந்தா இப்படி இந்த வெளிச்சத்தை பார்க்க நாங்கள் கற்றுக்கொள்ளணும்னு சொல்லி, அதில் ஒரு நன்மையான காரியம் இருக்குன்னா, இவ்வளவோ வெளிச்சத்துக்குரிய காரியங்கள் இருக்க வேதம் எங்களுக்கு சொல்லுது. ஆண்டவர் இருளை படுத்தி இருளின் குணாதிசயங்கள் பக்கமாக தீமைகளையும் தீங்குக்குரிய காரியங்களையும் ஒப்பிடும்படியாக அந்த பக்கத்துக்கு அதை இனம் பிரித்து காட்டுகிறார்.
தீங்கு தீயவர்கள் இருளுக்கொப்பாக, நரகம் இருளுக்கொப்பாக ஒப்பனையாக காட்டுகிறார். ஆனால் அதே வேளையிலே யதார்த்தமான அனுதின வாழ்க்கையிலே ஆண்டவர் இருளும் மத்தியிலே நன்மைகளை செய்கிறார். மிருகங்கள் ஜீவிக்கிறது, மனிதனுக்கு நன்மைகள் தருகிற மிருகங்கள் ஜீவிக்கிறது. இருளையும் அதற்காகவே உண்டாக்கினார். காட்டு மிருகங்கள் அதுக்குள்ளே வசிக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே சில காரியங்கள் ஆண்டவர் அதை எங்களுடைய அறிவுக்கு புகட்டும்படியாக இனம் பிரித்து காட்டுகிறார். ஆகவே உலகத்திலே யதார்த்த வாழ்க்கைக்கு ஆண்டவர் கொடுத்த பல காரியங்கள் உண்டு. வெளிச்சமும் வெளிச்சத்தினால அதன் சூரியனுடைய காந்தி, காந்தி என்றால் வெப்பம், அந்த காரியங்களும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆனால் அதை புரிய பண்ணுவதற்காக, ஆய்க்குரிய ராஜ்ய காரியங்களை புரிய பண்ணுவதற்காக இதை உபயோகப்படுத்துகிறார். ஆகவே சில காரியங்களை நாங்கள் மிஸ்யூஸ் பண்ணி, நாங்கள் பிழையான காரியத்தை பிழையான கேள்விகளோடு பிழையான பதில்களை இணைப்போமையானால் அது சரியான ஆவிக்குரிய வெளிப்பாட்டை கொண்டு வராது. உண்மை. ஆமென். நன்றி பாஸ்டர். நன்றி சிஸ்டர் ஐயா. ஜெனட். பாஸ்டர் யாரு பாஸ்டர் ஞானமண்ணா சொன்னது சரியான காரியமா இருக்குது. என்னன்னு சொல்லி சொன்னா, நான் நீங்க சொன்ன பார்த்தே பாஸ்டர் ஐயா, நான் கிட்டத்தட்ட அநேக ஆண்டுகளுக்கு முன்ன வாய்ச்சேன்னா, நான் 11 கொமெண்ட்ரியில சொல்லப்பட்டது இந்த ஆதிகாமம் முதலாம் அதிகாரம் 1வது வசனத்துக்கும் 2வது வசனத்துக்கும் இடையிலே எத்தனையோ பில்லியன் ஆண்டுகள் இருக்காமன்னு சொல்லி கணக்கு போட்டுருக்காங்க. ஏனென்றா அந்த முதல் வந்த ஐயா இந்த பூமி அழிக்கப்பட்டதாம், முதலொருக்க அழிக்கப்பட்ட ஐயா 2வது தரம் நோவாவின் காலத்துல அழிக்கப்பட்டதாம். இப்ப 2 தரம் இந்த பூமி அழிஞ்சிட்டுது. அப்ப முதலாவது அப்ப பாருங்க முதல்ல எப்படி இருந்தது பாருங்க, வசனமே சொல்லுது ஐயா. பாருங்க அது அந்த எப்படி என்று சொல்லி சொன்னா, அந்த பூமி ஜலத்தின் மேல் ஆவியானவர் அசாடி கொண்டிருந்தால் பூமி ஜலத்துல மூழ்கி இருந்தேன். அதே மாதிரி தான் நோவாவின் காலத்திலேயும் இந்த பூமி ஜலத்துக்குள்ள மூடப்பட்டதானே ஐயா. 2 தரம் ஒரே சேம் இன்சிடென்ட் தான் நடந்தது. அதைத்தான் அந்த இடத்துல அது வடிவார் விளக்கத்துல போட்டு கிட்டத்தட்ட அநேக காலங்களுக்கு முன்பா நான் வாய்ச்சி பார்த்தேன். உண்மையம்படி நீங்க சொன்ன பிரகாரம் இந்த டினோசவரியாண்ட விதிகள் எல்லாம் இந்த நாட்கள்ல, அதுகளெல்லாம் அந்த நாட்கள்ல இருந்த காரியங்கள், இப்படியான இன்னும் வேறு பிராணிகள் செந்துக்கள் எல்லாம் இருந்தால் எல்லாம் இந்த காலகட்டத்துல இப்ப இல்லாம போயிட்டுது. இப்ப ஒரு சிலதுகளை இந்த கண்டுபிடிச்சு ஆய்வு செய்யறாங்க. இந்த இடத்துல எப்படி இத்தனை ஆண்டுகளுக்கு முன்பா இருந்த இடத்துல இதன்றாங்க. அதனால நீங்க சொல்றபடி இந்த நாட்களை பார்க்கிற வழியில இந்த இருளும் வெளிச்சம் என்று சொல்லப்படுகிற காரியம் அது தேவனுக்குரிய காரியமா இருக்கிறபடினால, அவர் தேவன் வெளிச்சமா இருக்கிறபடினால வெளிச்சம் வருகிற வழியில இருள் நீங்கி போகும். அதான் நான் சொல்லக்கூடியது. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். தேங்க்யூ ஐயா. ஆமென். சிஸ்டர் ஜெனட் லைன்ல நிக்கிறீங்களா? சொல்லுங்கண்ணா. சரி, கடைசி உங்களோட முடிவை சொல்லுங்க. என்னுடைய முடிவு, ஆண்டவர் வெளிச்சத்தையும் படைச்சார், இருளையும் படைச்சார். இருளை அவர் நன்மைக்குத்தான் படைச்சார். நாங்கள் இளைப்பாற நித்திர கொள்ளும் போது அவருடைய பிரசன்னம், அவருடைய காரியங்கள் எங்களுக்கு வெளிப்படுத்தும் முகமாய் அவர் நல்லதுக்குத்தான் படைத்தார். ஆனால் அந்த இருளை மனுஷனாகிய நாங்கள் மாற்றிக்கொண்டோம். ஏனென்றால் நாங்கள் இரவிலே படுக்க வேண்டிய நேரத்திலே, நாங்கள் இளைப்பாற வேண்டிய நேரத்துல அதை செய்யாம விட்டோம். 2 மிருகங்கள் தான் அந்த நேரம் எழுந்து போய் உணவை தேடிக்கொள்ளுறது நேரம். அது ஆண்டவர் அவைய காரியத்தை படைச்சார். ஏனென்றால் மனுஷனுக்கு வெளிச்சம் தேவை, மிருகங்களுக்கு அங்கு இருளே தான் அவர்கள் உணவை தேடி சாப்பிடுவார்கள். ஆமென். நம்புவோம். மற்றது மகேந்திரம் ஐயா, ஒரு வசனத்தை சொல்றேன் ஐயா. என்னென்றால் இந்த நீங்க சொல்லுகிற பிரகாரம் இரவும் பகலும் இல்லைன்னு சொன்னா, ஒரேடியா பகலா இருந்தேன்னு சொல்லி சொன்னால், இரவா இருந்தேன்னு சொல்லி சொன்னால், காலங்களையும் வருஷங்களையும் நாட்களையும் குறிப்பிட முடியாது ஐயா. சரியா மகேந்திரம் ஐயா? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனத்துல வாசிச்சு பாத்தீங்கன்னா அந்த காரியம் சொல்லப்படுது. அதாவது இந்த காலங்கள் இதொன்னு இரவும் பகலும் இருக்கிற வேளையில தான் அந்த சுடரை ஆண்டவர் உருவாக்குறார். சூரியன் ஒரு சுடர் தானே ஐயா. இப்ப சூரியன் என்று பாக்கல, சூரியன் என்றாலும் நட்சத்திரம் கண்டாலும். அப்ப அவைகள் இல்லையென்று சொல்லி சொன்னால், இன்றைக்கு மனுஷன் காலங்களை கணிச்செடுக்க முடியாது, நாட்களை கணிக்கெடுக்க முடியாது, வருஷங்களை குறிக்க முடியாது. அதனாலதான் ஆண்டவர் இந்த நாட்கள் அந்த இதை அதை கிரியேட் பண்ணினார். ஆனா கிரியேஷன் அவருடைய காரியமா இருக்கிறது. ஆனால் ஒரு சம்பவம் என்னவென்று சொல்லி சொன்னால், அந்த கிரியேஷன் மத்தியிலும் அந்த இருள் வெளிச்சத்தை மேற்கொள்ளாம இருக்க வேண்டும் என்பதற்கான சூரியனை கூட இந்த நாட்களை ஆண்டவர் இந்த நாட்கள் ஒரு பெரிய ஒரு அதாவது என்ன சுடராக இந்த நாட்களை உருவாக்கினான்னு சொல்லி பார்க்கக்கூடியதா இருக்கிறது. ஆமென். அவ்வளவுதானே. நேரம் கடந்து விட்டது. அருமையான வெளிப்பாட்டை அநேக ஊழியர்களும் கற்றுக்கொண்டோம். அடுத்த வியாழக்கிழமை தொடருவோம். மீண்டும் அநேகர் கலந்து கொள்ள முடியவில்லை இன்றைக்கு. எனவே அடுத்த வியாழக்கிழமை
தொடர்பு கொள்கிறார்கள். நாங்கள் தொடர்ந்து அடுத்த வியாழக்கிழமை இதை கண்டினியூ பண்ணுவோம். கர்த்தர் உங்களை ஆலோசிப்பாராக. இப்ப முடிவு செய்த லெஸ்ஸி பிரதர் ரெண்டு பேர். பிரைஸ் லார்ட் லெஸ்ஸி பிரதர். லெஸ்ஸி பிரதர். ஆமீன் ஆமீன். இதுவரை முடிவு கொண்டு வாங்க. இதுவரை நேரமும் நாங்கள் பட்டிமன்றத்தில் இணைந்திருந்தோம். ஊழியர்கள் இணைந்து தங்களுடைய கருத்துக்களை கொண்டு எடுத்து வந்தார்கள். வேதாகம ரீதியாகவும் பொதுவான காரியங்கள் கூடாகவும் எடுத்து வந்து வழி நடத்தினார்கள். நாங்கள் ஒரு விசை அவர்களுக்காக தலைகளை குனிந்து ஜெபிப்போம், கண்களை மூடி ஜெபிப்போம். ஆமீன். கர்த்தாவே, இந்த வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த அதிகாலை, மதியம், மாலை, இரவு வேளைகளிலே ஊழியர்கள் இணைந்து ஒவ்வொரு பகுதியிலிருந்து இணைந்து தங்களுடைய கருத்துக்களை எடுத்து வந்தார்கள். கர்த்தர் கொடுத்த ஞானத்தை கொண்டு இந்த காரியங்களை செய்யத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்தார். அதற்காக ஊழியர்களையும் ஊழிய குடும்பங்களையும் ஒவ்வொருவராக பேராக ஆசீர்வதிக்கிறோம். இணைந்த சகோதரி எஸ்தர் பிரிண்டா அவர்கள் சென்று விட்டார்கள். ஆனாலும் அடுத்த முறை அவர் நிவாரண விசுவாசிக்கிறோம். பாஸ்டர் ஞானவண்ணன், சகோதரி ரூபி, சுசேதர் எட்வின் வானர் அவர்கள், சகோதரி ஜானட், சகோதரன் மகேந்திரனை இவற்றை தொகுத்து வழங்கினார். எல்லோருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுவோம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து மென்மேலும் ஞானத்தை தந்து அடுத்த வாரத்திலே சம்பவமாக இணைகின்ற பொழுதும் கர்த்தர் வழி நடத்துவாராக. கர்த்தர் இதற்கான ஒரு காரியத்தை வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. அதற்கான முடிவு எடுத்து வர கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமேன். இந்த கேள்வியை கேட்ட சகோதரன் மகேந்திரன் ஐயாவும் அவருடைய உள்ளத்தில் எழுந்த இந்த காரியங்கள் ஒவ்வொன்றுக்காக முன்னதாக நன்றி கூறிக்கொண்டு நாங்கள் பல்வேறு காரியங்களை அறியக்கூடியதாக இருந்தது. அதற்காகவும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஊழியர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு இந்த வேளையிலும் விடைபெறுகிறோம். God bless you all. ஆமேன். கர்த்தர் எல்லாவற்றையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்புவித்து நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகிறோம். ஆமேன். God bless you all. ஆமேன். அடுத்த வியாழக்கிழமை 4 பேர் வருவார்கள். அவர்களோடு கலந்து ஆலோசிப்போம். கர்த்தர் எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஆமீன் ஆமீன். அருமையானவர்களே, இதுவரை நேரமும் நாங்கள் பட்டிமன்றத்தில் இணைந்திருந்தோம். கேள்வி: இருளும் ஒளியும். ஆமேன். இருள் வருகின்ற பொழுது, ஒளி வருகின்ற பொழுது இருள் மறைந்து போகிறது. திரும்ப ஒளி போகின்ற பொழுது திரும்ப இருள் வந்து விடுகிறது. அப்படியான காரியங்கள் பூமியிலே நடைபெறுகின்றது. அது ஆச்சரியமானதுதான். ஆனாலும் அதற்கான விடை கர்த்தரிடம்தான் உண்டது. அந்த வகையிலே இணைந்து வழிநடத்தி உங்கள் எல்லோரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் இன்னும் ஒரு நிகழ்ச்சியிலே அடுத்த வியாழக்கிழமை சந்திப்போம். அதுவரையும் தேவசமாக கூறுகிறோம். இணைந்து வழிநடத்திய ஊழியர்களையும் தொகுத்து வழங்கிய சகோதரன் மகேந்திரன் ஐயாவையும் வாழ்த்தி கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகிறோம். ஆமேன். God bless you all. ஆமேன்.